இந்த தொடர் சொற்பொழிவில் 51 சக்தி பீடத்தில் நாம 34வது தலம் பாபநாசம். அந்த பாபநாசத்திற்குரிய பெருமைகளை எல்லாம் நேற்றைக்கும் நேற்றைய முந்தைய தினத்திற்கும் தெரிந்து கொண்டோம். ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாபநாசம் அப்படின்னா என்ன? நம்ம தமிழ்நாட்டில் அந்த தலம் இருக்கின்றது. நவ கைலாயம் என்று சொல்லக்கூடிய நவ கைலாயமும் அந்த இடத்தில் எப்படி ஆரம்பித்தது, யாரால ஆரம்பித்தது, இது எல்லாமே நம்ம நேற்றைய தினத்தில் தெரிந்து கொண்டோம். அப்போ பாபநாசம் என்கின்ற ஒரு தலத்தில் மனிதர்களினுடைய 7 ஜென்மத்தினுடைய பாவத்தை போக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு வல்லமை நம்ம ஸ்டேட்ல இருக்கு. அப்ப நம்மெல்லாம் எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கோம்னு யோசிக்கணும். ஏன்னா பாவம் போகுமா போகுமான்னு ஒரு கேள்வி. அந்த பாவத்தை, ஏன்னா நிறைய பேர் ஒரு சந்தேகமும் இருக்குது. இந்த பாபநாசத்துக்குரியதிலே நிறைய சந்தேகமும் இருக்குது. நம்ம தெரிஞ்சு செய்கிற பாவத்திற்கு தண்டனை உண்டான தண்டனை தான். நீங்கள் எந்த பாவம் செய்தாலும் தெரிஞ்சு செய்தால் அதற்கு ஒரு தண்டனை உண்டு. கடவுளே தவறு செய்தாலும் தண்டனை நிச்சயம். கடவுளே. அப்போ நாமெல்லாம் கடவுள் தவறு செய்தாலே தண்டனை நிச்சயம். பொழுது 33 கோடி தேவர்கள் தட்சன் செய்த யாகத்தில் கலந்து கொண்டு சிவன் நிந்தனையை காதால கேட்டாங்க. அதுக்கு தான் 1008 அண்டங்களும் 108 யுகமாக துன்பப்பட்டார்கள் தேவர்கள். அவங்க பண்ண ஒரு தப்பு, சிவ நிந்தனையை காதால கேட்டாங்க. அது ஒரு பாவம். அப்போ இது மட்டும்தான் பாவமா? ஒரு கேள்வி வருது. பாவம் என்று சொல்லக்கூடியதை முன் ஜென்மத்தில் என்ன பண்ணோன்னு நமக்கு தெரியாது. அதுதான் தெரியாமல் செய்த பாவம். அது என்ன தெரிஞ்சு பண்ற பாவம்? இந்த ஜென்மத்தில் தெரிஞ்சு பண்றதெல்லாம் பாவம்தான். தப்பா எதெல்லாம் செய்யறோமோ அதெல்லாம் பாவம்தான். இதுக்கு தண்டனை எப்படான்னா, ஒண்ணு நம்ம பிள்ளைங்க அனுபவிப்பாங்க நம்ம கண்ணு முன்னாடியே. ஏன்னா இது கலியுகம். மாதா பிதா செய்வது மக்களுக்கு. அப்பனா என்ன அர்த்தம்? இளமையில் முடிஞ்ச வரைக்கும் தவறு செய்ய வேண்டாம்னு சொல்றேன். முதுமையில துன்பப்படுறோம்னா, இளமையில துன்பப்படுறோம்னா காரணம் ஒன்று அப்பா அம்மா செய்கிற கர்மா, இன்னொன்று முன் ஜென்மத்து கர்மா. முன் ஜென்மத்து கர்மாவைத்தான் நாம் எல்லோரும் தெரியாமல் செய்த கர்மா அப்படின்னு சொல்றோம். அப்ப தெரியாமல் செய்த கர்மா என்பது முன் ஜென்மத்துக்குரியது. என்ன அருணகிரி பெருமான் சொல்றாரு இல்லையா? 7 கடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம். ஒரு பிறவியா இருக்கு இல்ல, பல பிறவிகள் இருக்கிறது. அப்ப அந்த பிறவி தோறும் எழுந்தோறும் எழுந்தோறும் என்னென்ன தவறுகள் செய்திருக்கிறோம், அதான் ரொம்ப முக்கியம். அந்த தவறுகளுக்கெல்லாம் பிராயச்சித்தம் தேடணும் இல்லையா? அதுல இருந்து விமோச்சனம் பெறணும் இல்லையா? இறைவன் சிவபெருமான் கிட்ட முக்தி பெறணும் இல்லையா? அதற்கு பாபநாசம் ரொம்ப உதவியா இருக்கு. ஒரு முறையாவது நாம் எல்லாம் பாபநாசத்திற்கு போய் தாமிரபரணி ஆற்றில் நீராடி அந்த இறைவனை வணங்கணும். அது பாவம் தீரக்கூடியது பாபநாசம். அதனாலதான் பாவத்தை நாசம் செய்யக்கூடிய இடம் பேர்லயே வச்சுட்டார், பாபநாசம். பாவம் நாசமடையக்கூடிய இடம். அதனால முடிஞ்ச வரைக்கும் அந்த பாபநாசத்தை, ஏன்னா இவ்வளவு காலம் தெரியாம இருந்திருந்தா கூட இப்ப இதன் மூலியமாக தெரிந்து கொண்டு முடிஞ்ச வரைக்கும் ஒரு முறையாவது போய் அந்த தலத்தை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அந்த தாமிரபரணி ஆற்றில் குளிச்சுட்டு வரணும். ஏன்னா தீர்த்தம் ரொம்ப விசேஷம். இங்கிருந்து நீங்கள் எல்லாம் காசிக்கு போய் செலவு பண்ணிட்டு குளிக்கிறத விட வருஷத்துக்கு ஒரு முறை போய் பக்கத்தில் இருக்கிற தாமிரபரணி ஆற்றில் குளிச்சுட்டு வரலாம், காவேரியில குளிச்சுட்டு வரலாம். எப்பெல்லாம் நீர்நிலைக்கு போறீங்களோ அங்கெல்லாம் ஒரு குளியல் போடணும். நீர்நிலைக்கு போகும்போதெல்லாம் ஒரு குளியல் போடணும். அந்த நீராடிட்டு வந்தா நம்ம பாவம் தொலையும். நீராடினால் பாவம் தொலையும். சரி, நீராடினால் நிச்சயமா பாவம் தொலையுமா? ஒரு கேள்வி வருது எல்லாருடைய மனசுலையும். அதுக்கு ஆதி சங்கரர் என்று சொல்லக்கூடிய பெருமான் இங்கிருந்து காசியம்பதிக்கு போனார். காசியில இப்போ கொஞ்சம் கிளீன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு சுத்தமா வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு இப்போ கிளீன் பண்ணி வச்சிருக்கிறாங்க.
ஒரு காலத்தில் அந்த மாதிரி இல்லை. நானே ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது கொஞ்சம் அழுக்கடைந்து, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 8 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் கொஞ்சம் அழுக்காக தான் இருந்தது. ஆனால் இப்போ ஓரளவுக்கு முழுமையாக ஓரளவுக்கு அதை சுத்தப்படுத்தி இருக்கிறாங்க கங்கையை. அப்போ அந்த இடத்துல ஆதிசங்கர பெருமான் போனார். போன பெருமானாக இருக்கக்கூடியவர் கங்கையில் ஒரு பக்கம், கங்கையினுடைய சிறப்பு என்னன்னு கேட்டால், ஒரு பக்கம் பிணம் மிதக்கும், ஒரு பக்கம் மலஜலம் மிதக்கும், ஒரு பக்கம் இறந்தவர்களுடைய சாம்பலை கரைத்து கொண்டிருப்பார்கள். இதுக்கு நடுவில் தான் நம்ம நீராடணும். காசிக்கு போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ இதற்கு நடுவில் நீராடுகின்ற பொழுது நம்ம மனசில் என்ன தோணும்? இவ்வளவு அழுக்கு, நம்ம பாவம் போகணுன்றதுக்காக தான் நாமே இங்கே வந்தோம். இவ்வளவு அழுக்காக இருக்கிற தண்ணியில் குளிச்சா பாவம் போகுமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லார் மனசுலையும் வந்துடும். அந்த அளவுக்கு அழுக்காக இருக்கும் ஒரு காலத்தில். அப்போ அப்படி ஒரு நினைப்பு நம்ம மனசில் வந்தால், நமக்கு முன்னாடி எத்தனை பேர் நீராடினார்களோ அவர்களுடைய பாவம் நம் தலைக்கு வந்துருமா. கங்கையை பழிக்க கூடாது. தாயை பழித்தாலும் பழிக்கலாம், தண்ணியை பழிக்க கூடாதா. தாயை பழிச்சாலும் பழிச்சுடலாம். புனிதமான ஆற்று நீராக இருக்கக்கூடிய நம் பாவத்தை போக்கக்கூடியதை பழிக்க கூடாதான். ஏன்னா தாயினாலும் பொறுத்து கொள்வாள், ஆனால் அந்த தண்ணி பொறுத்து கொள்ளாதான். கங்கை உடனே சாபம் கொடுத்துருவாளாம். இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் குளிச்சாலும் அவள் பாவத்தெல்லாம் நீ வச்சுக்கோ போ, அதுதான் சொல்வா. காசிக்கு போனாலும் கருமந்தொலையிலன்பா. காசிக்கு போயும் கருமந்தொலையிலன்னா அதான் அர்த்தம். அப்போது புனிதமான இடத்தை நீராடுகின்ற பொழுதெல்லாம் ஆதிசங்கரர் போனது இவ்வளவு அழுக்கான தண்ணியில் போய் நம்ம குளிக்கணுமா ஒரு கேள்வி வந்துச்சு அவர் மனசில். அப்படி கேள்வி வருகிற பொழுது அவர் பார்த்தார், யோசிக்கிறார். என்ன யோசிக்கிறார்? நம்ம குளிக்காமல் போயிடலாம் அப்படின்னு வந்தார். ஒரு சின்ன குழந்தை ரூபத்தில் கங்கை மாதா வந்தார். ஒரு 5 வயசு, மஞ்சள் கலரில் ஒரு பாவாடை சட்டையை உடுத்திட்டு, சுவாமி வணக்கம்னா. உலகமே கங்கையை பார்த்து நீராடுமா நீராட மாட்டோமான்னு உலகத்தில் இருக்கிற எல்லாரும் நீராடிட்டு போறா, பாவம் தொலையும் என்று கருதி கொண்டு போகிறார்கள். சுவாமி நீங்க மட்டும் நீராடாம போறீங்களே, என்ன காரணம் அப்படின்னா, இவ்வளவு பாவத்தை சுமக்கிறவளா ஏன் பாவத்தை போக போறா? அப்ப அந்த 5 வயசு குழந்தை சொல்லுச்சு. அறிவு சொல்றது யாரா இருந்தாலும் கேட்டுக்கணும். அது குழந்தையா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம். பெரியவங்களுக்கு முழுசா 90 வயசாக இருந்தாலும் அறிவு இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. 5 வயசு குழந்தை சொல்றது சில நேரத்தில் நமக்கு உரைக்கிற மாதிரி சொல்லும். அது ஆண்டவனே சொல்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்மெல்லாம் பெரிய அறிவாளின்னு நம்ம நினச்சோம். இது எவ்வளோ பிஞ்சு, அதுக்கு ஒரு பழமொழியை வேற சொல்லுவோம், பிஞ்சிலே பழுத்துருக்குது பார், என்ன வாய் பேசுது பார் அப்படிம்போம். ஆனால் இப்போ இருக்கிற குழந்தை எல்லாம் கொஞ்சம் அறிவாளி குழந்தைங்க தான். 1008 கேள்வியை கேட்டு தொலைச்சி எடுத்துருங்க குழந்தைங்க இப்போ இருக்கிறதெல்லாம். அப்போ அந்த குழந்தை சொல்ற, 5 வயசு கங்கை மாதா சொல்ற, அப்ப அவள் யாருடைய பாவத்தையும் அவளிடத்தில் வைத்து கொண்டு இருப்பதில்லை. அந்த பாவம் முழுவதும் சமுத்திரராஜன் இடத்துல போய் சேருது. நீ வேணா சமுத்திரராஜன் கிட்ட போய் கேட்டுக்கோன்ட்டா. நேர அவர் மகான் அல்லவ, அவர் நேரா போனார். கேட்கிறார், ஏ சமுத்திரராஜா நில்லுன்னார். என்ன நீ தான் வச்சுருக்கியாமே கங்கையினுடைய பாவத்தெல்லாம்? சுவாமி நான்லாம் வச்சுக்கிறதே இல்லை, நான் எல்லாம் வைத்துக் கொள்ளுவது கிடையாது. ஏன் வைத்துக் கொள்ளுவதில்லை? நான் மேகராஜன் கிட்ட கொடுக்குறேன், நீங்க வேணும்னா அவர்கிட்ட போய் கேட்டுக்கோங்க. நான் எந்த பாவத்தையும் என்கிட்ட ஸ்டாக் வச்சுக்கிறது இல்லை, இது சேமிப்பெல்லாம் கிடையாது. வந்தா அனுப்பி விடுறதோடு சரி. சரி அப்படியா? மேகங்கள் கூட்டம் கூட்டமா போயிட்டு இருந்தது. இவர் தான் ஆதிசங்கரராஜ உடனே பார்த்தார், மேகங்களே நில்லுங்கள்னார். ஆமா, சமுத்திரராஜன் கொடுக்கக்கூடிய பாவம் எல்லாம் நீங்கள் தான் சுமக்கிறீர்களே, அதனால தான் கருப்பா இருக்கீங்களான்னு கேட்டார். சுவாமி நாங்க வச்சுக்கிறது இல்லை, நான் வர்ண பகவான் கிட்ட கொடுத்துட்றேன், நீங்க வேணும்னா வர்ண பகவான் கிட்ட போய் கேளுங்கோ. இது என்னடா இது வம்பா போச்சு. வர்ண பகவான் கிட்ட நேரா போனார், வர்ணலோகத்துக்கு போனாரா. வர்ண பகவான் கிட்ட கேட்கிறார், வர்ண பகவானே நீங்க தான் வச்சுருக்கீங்களா இவ்வளவு பாவத்தையும்? சுவாமி நானும் வச்சுக்கிறது இல்லை, நான் திருப்பி ரிட்டன் மழையா பூமிக்கு கொடுத்து விடுறேன், நீங்க வேணும்னா பூமி மாதா கிட்ட போய் கேளுங்க. நேராக எங்க போனவர்?
செவுத்தில் அடித்த பந்து மாதிரி திருப்பி பூமிக்கே வந்துட்டார். வந்தவர் கேட்குறார், ஏன் பூமி மாதா நீதான் சுமக்கிறாயா? அந்த அம்மா சொன்னா, நானும் வச்சுக்கிறதில்ல சுவாமி, யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கே திருப்பி ரிட்டர்ன் கொடுக்குறேன். கதை நல்லா கேட்கணும். இதெல்லாம் இந்த கதையெல்லாம் கேட்டோம்னா பாவ விமோச்சனம், பாப்பநாச கதை மட்டும் இல்லை, நம் பாவங்களை போக்கக்கூடிய புண்ணிய கதை. இதெல்லாம் கேட்கறதுக்கு எத்தனை ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணாதான் இதெல்லாம் கேட்க முடியும். எத்தனையோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையெல்லாம் இப்போ நம்ம கேட்குறோன்னா ஏதோ ஒரு ஜென்மத்தில் விட்ட குறை தொட்ட குறைன்னு சொல்லுவோம் இல்லையா? அர்த்த கைக்கு ஒரு அம்மா சுண்ணாம்பு வைக்க மாட்டா. அவள் சுண்ணாம்பு போடும்போது கொஞ்சம் கொஞ்சம் மிச்சமாயிட்டு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலில் தடவி தடவி வச்சுட்டே வந்தா. யமதர்மராஜா பிடிச்சி பாசக்கயிறை போட்டு தர 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 தரன்னு தண்ணி இல்லாத காட்டு வழியாக எடுத்துட்டு போனார். அப்போ அந்த அம்மா தண்ணி தண்ணி தண்ணின்னு தவிச்சுக்கிட்டே போகணும். சிவபெருமான்கிட்ட போய் கைலாயத்தில் வெளியிலேயே நின்று கும்பிடு போடு. அப்படி வெளியிலேயே நின்று கும்பிடு போட்டா குடு 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 குடுன்னு ஓடி போய் சிவபெருமான் காலை பிடிச்சிக்கிட்டான். சுவாமி, அந்த பாவிக்கிட்ட என்னை காட்டி கொடுக்காதீங்க, விட்டுடுங்கோ. அப்போ சிவபெருமான் யமதர்மராஜா சொல்ல, சுவாமி அவ அர்த்த கைக்கு சுண்ணாம்பு வைக்காத பாவி, அவளை போய் உள்ள கைலாயத்தில் இடம் கொடுத்து வச்சுருக்கேளே, வெளியில் அனுப்புங்கோ, அவளை கொண்டு போய் நரகத்தில் போடுறேன். அப்போ சிவபெருமான் ஒரு வார்த்தை சொன்னாரா, என்ன தெரியுமா சொன்னார்? அப்போ அவள் தொட்டு போட்டுக்கிற சுண்ணாம்பை தினமும் வெத்தலைப்பாக்கு போட்டுட்டு மீதம் கொஞ்சம் கொஞ்சம் மீந்ததை என்னுடைய செவுத்தில் தடவி வச்சா. சுண்ணாம்பு அடித்து வச்சுக்கிறாடா, வெள்ளை அடித்து வச்சிருக்கிறா. அப்பேற்பட்ட வெள்ளை அடிச்சவளை கைலாயத்தில் இடம் கொடுக்க வேண்டாமா? அவள் ப்ரஷ் எடுத்து சுண்ணாம்பு வாங்கி எல்லாம் அடிக்கலை. தொட்டு போட்டுக்கிற சுண்ணாம்பில் இத்தினூண்டு கொஞ்சம் இருந்தது, அது வேஸ்ட்டாக திருப்பி டப்பாவில் போட முடியல, அந்த பாத்திரத்தில் போட முடியலன்னு அந்த செவுத்தில் தடவுனா. பக்கத்தில் இருந்த சிவபெருமான் கோயிலுக்கு ஒரு நாளும் போல பாலாபிஷேகம் பண்ணல, கையெடுத்து கும்பல. சுண்ணாம்பு தடவியதற்கே சிவபெருமான் கொடுத்தாராம் கைலாச பதவி. நாமெல்லாம் கேட்கறதுக்கு எத்தனை கைலாச பதவி கொடுப்பாருன்னு கேட்கணும், தெரிஞ்சுக்கணும் இந்த கதையெல்லாம் கேட்கறதுனால. இப்ப ஆதி சங்கரராக இருக்கக்கூடிய பெருமான் பூமி மாதா கிட்ட கேட்டாரே, பூமி மாதா இந்த பாவத்தை எல்லாம் நீதான் வைத்துக் கொண்டிருக்கிறாய? பூமி மாதா சொன்னா, நான் வச்சுக்கல சுவாமி, யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்கிறேன்னா, திருப்பி தருகிறேன். இது என்ன திருப்பி தரைய? எப்படி அம்மா தர? காயா தரேன், கனியா தரேன், கீரையா தரேன், பழமா தரேன், அப்புறம் நெல்லா தரேன், அரிசியா தரேன், பருப்பா தரேன், உப்பா தரேன், மிளகாவா தரேன். இருக்கக்கூடிய அறுசுவை உணவுகள், அவர்கள் உண்ணக்கூடிய உணவுகள் அனைத்துமே பாவத்தின் சம்பளம். இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன புரிஞ்சுது? நாம் செய்யக்கூடிய பாவங்கள் எந்த நீர்நிலையில போய் நீராடினாலும் அந்த பாவம் சமுத்திரராஜனிடத்தில் சென்று, சமுத்திரராஜனிடத்திலிருந்து மேகராஜனிடத்தில் சென்று, மேகராஜனிடத்தில் இருந்து வருண பகவானுக்கு சென்று, வருண பகவானிடத்திலிருந்து நீராக பூமிக்கு வந்து, பூமி மாதாவாக இருக்கக்கூடியவள் மழை என்று ஒன்று பொழிந்தால் மட்டுமே தான் நமக்கு என்ன விளைச்சல் வரும்? எல்லாமே அதுல இருந்து விளையக்கூடிய, பூமியில விளையக்கூடியது எங்கன்னா ஆகாசத்துல விளையுதா? எங்கேயாவது ஆகாசத்துல கீரை காய் இதெல்லாம் விளையுதா? மாடி தோட்டம் என்ன வைக்கலாம், அந்த மாடி தோட்டத்துல கூட மண்ணை போட்டாதான் என்ன விளையும்? ஏதாவது விளையும். நம்ம என்ன விதையை நடுறோமோ அது விளையும் இல்லையா? அப்போ வினை என்பது எப்படி சுழற்சி முறையில் வருகிறது என்பதை தான் நாம் புரிந்து கொள்ளணும். அப்போ வினை என்பதை செய்யாமல் காப்பாற்ற வேண்டும். இப்ப ஆதிசங்கரர் குழம்பிட்டார். மறுபடியும் கங்கை கரைக்கு வந்தார். அந்த 5 வயசு குழந்தை நின்று கொண்டிருக்கின்றது. ஏ அம்மா, நீ யார்? இந்த உலகத்துல நான் எல்லா மூலையிலையும் சுத்தி பார்த்துட்டு வந்தேன். இந்த கங்கையில பலமுறை நீராடி இருக்கிறேன். ஆனா இன்னைக்கு நீராடலன்னு உடனே என்கிட்ட இவ்வளவு கேள்வி கேட்டு என்ன குழப்பி விட்டுருக்கிறியே. இதுவரைக்கும் என்னை யாரும் இப்படி கேட்டதில்லை. ஆனா எனக்கும் தெளிவு கிடைக்கல, இதுல இருந்து விடைய தெரியலன்னார். 1000 தலை 2000 கை கங்கா பவானி விஸ்வரூப காட்சி காண்பித்தாள். இந்த காட்சியை பார்க்க முடியுமா நம்மால? கதையில தான் பார்க்க முடியும். இந்த காட்சி காண்பித்த அடுத்த வினாடி அது அம்மா லோகமாதா,
நீயா என்னிடத்தில் இவ்வளவு நேரம் விளையாடியது? ஆமா, நான் தான் விளையாடினேன். அம்மா, ஏன் விளையாடினாய்? இல்லை, உன்ன மாதிரி ஒரு மகான் வந்து நீராடுனா, உன்ன மாதிரி ஒரு மகான் வந்து நீராடினா நான் கங்கை என்கின்ற நான் புனிதமடைவேன். நான் புனிதமடைந்தால் சமுத்திரராஜன் புனிதமடைவான். சமுத்திரராஜன் புனிதமடைந்தால் மேகராஜன் புனிதமடைவான். மேகராஜன் புனிதமடைந்தால் வருணராஜன் புனிதமடைவான். வருணராஜன் புனிதமடைந்தால் அவன் பெய்யக்கூடிய மழையின் மூலியமாக பூமி மாதா புனிதமடைவாள். பூமி மாதா புனிதமடைந்தால் இங்கிருக்கக்கூடிய அந்த உணவுகளை உண்டு 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 எல்லா மக்களும் புனிதமடைவார்கள். கைத்தட்டுங்களா நல்லா. அப்ப இங்க இருக்கக்கூடிய அத்தனை மக்களையும் புனிதமடையக்கூடிய செய்யக்கூடிய வாய்ப்பு என்பது ஒரு மகானாக வாழ்ந்து காட்டினால் உண்டு. இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பாபநாசத்துக்கும் இந்த கதைக்கும் என்ன சம்பந்தம்னு. அந்த மாதிரி நாம் எல்லாம் பாவம் செய்யாமல் ஆதிசங்கரரை போன்று வாழ முடியுமான்னா முடியாது. நிச்சயமா ஏதாவது ஒரு பாவம். மனுமுறை கண்ட வாசகத்துல 44 வகையான பாவத்தை வள்ளலார் சுட்டி காட்டுறார் இல்லையா? அதுபோல ஏதோ ஒரு வகை பாவம் செய்திருப்போம். அந்த பாவம் விலகுவதற்காக முடிஞ்ச வரைக்கும் பாபநாச திருத்தலத்திற்கு சென்று அங்க இருக்கக்கூடிய தாமிரபரணி, எங்கேயாவது குளத்துல ஆறு ஓடக்கூடிய ஆறு இருந்தா, குளம் இருந்தா அந்த இடத்துல கை கால் முஞ்சியாவது குளிக்கிறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தா கை கால் முஞ்சாவது கழுவிட்டு மேல தலையில 2 அந்த தீர்த்தத்தை எடுத்து தலையில தெளிச்சு கொண்டு நீராடுறதுக்கு அனுமதி அப்படின்னு பார்த்தா அந்த தலத்தில் நீராடி விட்டு முடிஞ்ச வரைக்கும் நீராடணும். எல்லா தீர்த்தத்திலையும் 66,000 கோடி தீர்த்தங்கள் இருக்கான் இந்த பூமியில. எத்தனை கோடி? 66,000 கோடி தீர்த்தம் இருக்கு. ஆனா அவ்வளவு தீர்த்தம் இருந்தும் நம்ம பாவம் தொலைலன்னா நம்ம எவ்வளவு பண்றோம்னு யோசிக்கணும். 66,000 கோடி தீர்த்தம் இருந்தும் நாம அவ்வளவு தீர்த்தத்துல குளிச்சோம் நம்ம பாவம் போகலன்னா நம்மள எவ்வளவு பாவம் பண்ணி வச்சுக்கிறோன்றத புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு, இங்கிருந்து காவேரிக்கு சில பேர் போறா, தாமிரபரணிக்கும் சில பேர் போறா. ஆனா ஜலதோஷம் பிடிச்சிக்கும் சளி பிடிச்சிக்கோன்னிட்டு காலை வைக்கவே பயப்படுறா. குளிக்கிறதுக்கே பயப்படுறாங்க. அப்புறம் எங்கிருந்து பாவம் போறது? உண்டா இல்லையா? ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு 22 கிணத்துல குளிக்காம வந்தா ராமநாமதம் சுவாமிக்கா நஷ்டம், நமக்கு தானே நஷ்டம். அதனால இந்த பாபநாச தலத்திற்கு சென்று முடிஞ்ச வரைக்கும் அங்க குளிச்சுட்டு, அது மட்டும் இல்லை இந்த பாபநாச தலம் ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியது. ஏன் மீண்டும் மீண்டும் சொல்றேன்னா, முக்கில்லா ஈசன் என்று சொல்லக்கூடிய மரத்திற்கு, அந்த மரத்திற்கு கீழே இந்த ஈசன் இருக்கின்றார். எதற்கு அந்த பெயர் வந்தது அப்படின்னா, ரிக்வேதம், எதிர்வேதம், சாமவேதம் இந்த 3 வேதங்களும் அங்கு மரமாக இருக்கின்றது. ஆகாயம் என்று சொல்லக்கூடிய அதர்வன வேதமாக இருக்கக்கூடியது ஆகாயமாக இருந்து அங்கிருக்கக்கூடிய அந்த பாபநாச ஈஸ்வரராக இருக்கக்கூடியவரை அது வழிபாடு செய்து ருக்வேதம், எதிர்வேதம், சாமவேதம், அதர்வன வேதம் என்கின்ற அந்த 4 வேதங்களும் தங்களுடைய பாவத்தை போக்கிக் கொண்ட தலம் பாபநாசம். வேதங்களே தங்களுடைய பாவத்தை போக்கிக் கொண்டு வழிபாடு செய்து பாவத்தை நீக்கி இருக்கக்கூடிய ஒரு தலம் அப்படின்னா அது நம்ம ஸ்டேட்ல இருக்குன்னா முழுமையாக நம்ம ஒரு முறையாவது வாழ்க்கையில 100 வருஷம் வாழுகிறபடும் இல்லையோ ஒரு முறையாவது அந்த தலத்தை போய் அங்க இருக்கிற ஈசனை கண்ணார கண்டு மனதார ஒரு வாழ்த்து வாழ்த்தணும். யாரு? அங்க இருக்கக்கூடிய ஈசனை ஒரு வாழ்த்து சொல்லணும். எதுவுமே தெரியலன்னா சிவாய நம என்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். இதையாவது சொல்லணும், இதையாவது சொல்லணும். அப்படி சொல்லி அந்த வணங்கிட்டு நாம் எல்லாம் அந்த இறைவனை வணங்கிட்டு வந்தோமே ஆனால் நம் பாவம் தொலையும்.
சுமங்கலி பெண்கள் நேற்றே சொன்னேன், அங்கே மஞ்சள் அடித்து அதில் அபிஷேகம் பண்ணிட்டு வந்தால் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும். கல்யாணம் ஆகாதவர்கள் அந்த தலத்தில் போய் மஞ்சள் அடித்து அந்த அபிஷேக தீர்த்தத்தை குடித்து வந்தால் கல்யாணம் நடக்கும். பிள்ளை பேரு இல்லாத தம்பதியர்கள் அந்த தலத்துக்கு போய் மஞ்சள் அடித்து அதை அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தத்தை அருந்தினால் கண்டிப்பாக ஆத்தாலை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாலை மாதுளம் பூ நிறத்தாலை புவியடங்கு காத்தாலை அங்கையில் பாசாங்குசமும் கரும்பும் வில்லும் சேர்த்தாலை முக்கண்ணியை தொடுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே. எத்தனை தீங்கு இருக்கோ அவ்வளவும் போய்க்கிடுவாளாம். யாரு? அங்க இருக்கக்கூடிய உலகம்மை உலகநாயகி. அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்குரிய அம்பாள். அதே மாதிரி குழந்தைகளுக்கு ராகு கேது தோஷம், செவ்வாய் தோஷம் மற்றும் இருக்கக்கூடிய கிரக தோஷம், மாங்கல்ய தோஷம், இது போன்ற தோஷங்கள் இருக்கு. அந்த குழந்தைக்கு ஆயுள் குறைபாடு இருக்கு. பிறந்ததுமே ஜாதகம் எழுதுவோம் இல்லையா, ஜோதிடர்கள் சொல்லுவாங்களே அந்த குழந்தைக்கு ஆயுள் குறைபாடு இருக்கு அப்படின்னு. அப்படி ஏதாவது ஒரு குறைபாடு இருக்குன்னு சொல்லி யாராவது சொன்னா அந்த தலத்துக்கு போய் பாபநாச தலத்தில் போய் அந்த ஈசனுக்கு அந்த குழந்தைய தத்து கொடுத்து மீண்டும் அந்த குழந்தைய தத்து எடுத்துக்கணும். ஒரு சில தலங்கள்ல இந்த குழந்தைகளை தத்து கொடுக்கிற வழக்கம் உண்டு தென்னாட்டில். நம்மளுடைய பாபநாசத்துலேயும் அதே மாதிரி, திருச்செந்தூர் தலத்திலையும் அதே மாதிரி. சில குழந்தைங்க வீட்டில் 2 குழந்தைங்க இருக்கும், 2த்துக்கும் ஒரே நட்சத்திரம் இருக்கும், ஒரே ராசி இருக்கும், 2ம் ஒன்றுக்கு ஒன்று விட்டு கொடுக்காது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைங்களை கூட அந்த தலத்தில் போய் நீங்கள் தத்து கொடுத்து தாய் மாமனை விட்டு தத்து எடுத்துக்கணும். உடனே கேட்டுறாதீங்க, தாய் மாமன் இல்லாதவர்கள் என்ன பண்ணுறது, அத்தை வீட்டுக்காரன் தான் எடுங்க. இல்லை ஒரே ஒன்றா தான் நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே, என்ன பக்கத்து வீட்டுக்காரர் யார் அந்த குழந்தை மாமான்னு கூப்பிடுதோ அந்த மாமாவை வச்சு தத்தெடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஆட்கள் எல்லாம் கிராஸ் கேள்வி கேட்குறதுன்னா ரொம்ப பிடிக்கும். ஆமாம், சொல்லும் பொழுதே கேட்டுருவா, இது என்னமோ சொன்னால் அந்த அம்மா சொன்னால் எனக்கு ஒன்றும் விளங்கலேம்பா, எனக்கு ஒன்றும் புரியலேம்பாங்க. அதுக்காக தான் முதலே விளக்கி சொல்லிடுறோம் அதுக்குரியது. அதனால அந்த பாபநாச தலத்தில் குழந்தைகளை தத்து கொடுக்கக்கூடிய வழக்கம் இன்னைக்கும் உண்டு. குழந்தைங்களை தத்து கொடுக்கக்கூடிய வழக்கம் உண்டு. அப்பேற்பட்ட பாபநாசத்தில் முடிஞ்ச வரைக்கும், நம்மால முடிஞ்ச வரைக்குமோ அந்த தலத்தை போய் வழிபாடு செய்து, ரோமச முனிவர் எப்படி முக்தி அடைந்தாரோ, அகத்திய பெருமான் எப்படி முக்தி அடைந்தாரோ, எப்படி இந்திரனுடைய சாபத்தை அந்த பாபநாசம் தீர்த்ததோ, நம் முன்னோர்கள் என்று சொல்லக்கூடியவர்களுடைய சாபம் தீர்க்கக்கூடிய தலம், அப்படிப்பட்ட தலத்தை நாமும் ஒரு முறையாவது வாழ்க்கையில சென்று வழிபாடு செய்யணும். ஏன்னா பட்டினத்தார் ஒரு பாடல்ல சொல்றார், என் செயல் ஆவது யாதொன்றும் இல்லை உன் செயலே என்று உணரப் பெற்றேன். என் செயலால ஒன்றும் கிடையாது, என் செயல் ஆவது ஒன்றும் இல்லை இனி தெய்வமே உன் செயலே அன்று உணரப் பெற்றேன். இந்த ஊன் எடுத்த பின் செய்த தீவினையோ இங்கனே வந்து, என்ன நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியாது. அவர் சொல்றார், இந்த பிறப்பதற்கு முன் செய்த தீவினை, நான் இந்த ஜென்மத்தில் ஒரு பாவமும் பண்ணல, ஏன்னா எல்லாருமே சொல்றோம் இல்லையா. அதனால சொல்றார், என் செயல் ஆவது யாதொன்றும் இல்லை இனி தெய்வமே உன் செயலே என்று உணரப் பெற்றேன். இந்த ஊன் எடுத்த பின் செய்த தீவினை யாதொன்றும் இல்லை, பிறப்பதற்கு முன் செய்த தீவினையோ இங்கனே வந்து மூண்டதுவே. ஏன்னா பிறப்பதற்கு முன்னாடி என்ன பண்ணோன்னு தெரியாது, நமக்கு சொத்து சேர்த்து வைக்கணும்னு நம்ம அப்பா அம்மா என்ன பண்ணாங்கன்னு தெரியாது, அப்பம்மாவுக்கு சொத்து சேர்த்து வைக்கணும்னு பாட்டம் பாட்டி என்ன பண்ணான்னு தெரியாது. அப்ப இந்த பாவம் எல்லாம் நம்ம அனுபவிக்கணும்னு அர்த்தம். இதனுடைய கர்மாவை நாம அனுபவிச்சே தீரணும்னு அர்த்தம். அதனால முடிஞ்ச வரைக்கும் நம் பாவங்கள் தீரக்கூடிய ஒரு சிறப்பு மிக்க தலமாக பாபநாசம் விளங்குகிறது. தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடியதே. அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த பாபநாசத்தை வழிபாடு செய்ய வேண்டும். அதனால இன்றைய தினத்தில் பாபநாசம் நிறைவடைந்து அங்கிருந்து ஸ்ட்ரைட்டா பாபநாசத்திலிருந்து இப்ப நம்ம திருநெல்வேலிக்கு போறோம். அடுத்த தலம் 35வது தலம் காந்தி பீடம் என்பது அந்த தலத்தினுடைய பெயர். தமிழ்நாட்டில் நம்ம ஸ்டேட்ல இருக்கு, தென்னாட்டில் இருக்கு. காந்திமதி என்பது அம்மையனுடைய பெயர்.
திரு அருட்பாவல சொல்றார். நல்வேலி சூந்து நலம் பெறும் ஒன் செஞ்சாலி நெல்வேலி உம்மை நிலையமே அப்படின்றார். யாரு? வள்ளலார் சுவாமிகள். அந்த தலத்தை வணங்கினாலோ அல்லது தொட்டாலோ அந்த தலத்துல போய் காலடி வச்சாலே நமக்கு என்ன பஞ்சம் இருக்காதா? சாப்பாட்டுக்கு பஞ்சம் இருக்காதா? பேர்லயே என்ன வச்சுட்டு இருக்கார்? நெல்லை அப்பர்னு பேரு. என்ன பேரு? நெல்லையப்பர்னு பேரு. இந்தியாவினுடைய தென்கோடி பகுதியில் உள்ளது திருநெல்வேலி நகரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. கையிலையில் சிவபெருமானுக்கும் பார்வதி அம்மையாருக்கும் திருமணம் நடந்த பொழுது பொதிகை மலைக்கு வந்த அகத்திய மகரிஷியை அனுப்பி சமப்படுத்துகிற பொழுது இந்த காந்திமதி என்று சொல்லக்கூடிய தலத்தில் திருக்கல்யாண கோலத்தை காண்பித்தார். நான் முன்பே சொன்ன இல்லையா, பாபநாசத்திலையும் காண்பித்திருக்கிறார், இந்த திருநெல்வேலி தலத்திலும் காண்பித்திருக்கின்றார், திருவேற்காடு என்று சொல்லக்கூடிய தலத்திலும் காண்பித்திருக்கின்றார். இப்ப அந்த தலம் வந்து கருமாரியம்மனுடைய தலமா இருக்கும். ஆனா பின் சைடில் பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் இருக்கும். திருவேற்காட்டு கருமாரியம்மனுடைய ஆலயத்திற்கு பின் சைடு போய் பார்த்தீங்கன்னா அந்த தலம் கிட்டத்தட்ட 5000 வருஷத்திற்கு முன்னதாக இருக்கக்கூடிய சிவாலயம் அது. ஏன்னா பெரும்பாலும் அம்பாள் ஆலயம் தான் நிறைய பேருக்கு தெரியும். அங்க இருக்கிற பக்கத்தில் இருக்கக்கூடிய சுத்தி பார்க்கிற பொழுது தெரியும், அங்க சொல்லுவாங்க அந்த அகத்திய மகரிஷிக்கு அந்த திருக்கல்யாண கோலத்தை காண்பித்த ஒரு தலம். ஏன்னா எங்கெல்லாம் ஒரு திருக்கல்யாண கோலத்தை நினைக்கிறாரோ அந்த தலத்துல எல்லாம் காமிப்பார். யாரு? சிவபெருமான். ஏன்னா நமக்கு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் இல்லையா, இங்கேயும் காமிச்சுக்கிறாரு, அங்கேயும் காமிச்சுக்கிறாரு, அங்கேயும் காண்பித்திருக்கிறார். அவருக்கு எப்பெல்லாம் கல்யாண காட்சி பார்க்கணும்னு தோணுதோ அப்பெல்லாம் காண்பிச்சுக்கிறார். ஏன்? ஈசனுக்கு சமமாக போய் அவர் நின்னதனால மற்றவங்க எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கல, ஆனா அவருக்கு மட்டும் அந்த பாக்கியம் கிடைச்சது. அதனால அப்பேற்பட்ட ஒரு தலம் என்பது திருநெல்வேலி என்று சொல்லக்கூடிய தலம். அப்போ அந்த திருநெல்வேலி என்று சொல்லக்கூடிய தலத்தில் என்னென்ன சிறப்புகள் இருக்கிறது, அங்க என்ன நடந்தது, எப்படி அந்த திருநெல்வேலி தலம் இருக்கக்கூடியவங்களாம் இப்படி வந்துடலாம், இப்படி முன்னாடி உட்காரலாம், அப்படி முன்னாடி வாங்க, எல்லாருமே அப்படி முன்னாடி வந்துடலாம். மழை தூறல் போடுது அப்படின்னா இப்படி முன்னாடி வாங்க, மண்டபம் காலியாக தான் இருக்கு. நீங்கள் கால் நீட்டி கூட உட்காரலாம், தப்பே கிடையாது. நீங்கள் கேட்டீங்கன்னா சரி. சிவபெருமான் ஒரு கதை கேட்டுக்குங்க. காரைக்கால் அம்மையாருடைய சிலை வடிச்சாங்க. என்னை பேணும் அம்மையே வருகேன்னு கூப்பிட்டுட்டார். நால்வர் உட்பட நின்றுட்டு தான் இருக்கிறாங்க, பார்த்துருப்பீங்க. ஞான சம்பந்தர், அப்பரு, சுந்தரர், மாணிக்க வாசகர் 4 பேர் நின்று தான் இருக்கிறாங்களே. எங்கேயாவது உட்காந்து பார்த்துக்கிறீங்களா? எங்கேயும் இருக்க மாட்டான். ஆனால் எந்த 63 நாயன்மார்கள் யாராவது உட்காந்து இருக்காங்களே? ஒரே ஒரு அம்மா உட்காந்துருப்பா. அந்த அம்மாவுக்கு ஏன் அப்படி ஒரு சிறப்பை கொடுத்தார் தெரியுமா? என்னை பேணும் அம்மையே வருகன்னு கூப்பிட்டுட்டார். கூப்பிட்டதுக்கு அப்புறமா இப்போ நிற்க வச்சா எல்லாம் என்ன சொல்லுவாங்க? இந்த சிவபெருமானுக்கு ரொம்ப போல இருக்குது. என்னது? என்னை பேணும், என்னை பெத்த தாயே வருகன்னு கூப்பிட்டுட்டு இவர் மட்டும் உட்கார்ந்து பாரான், பெத்த தாயை நிற்க வச்சுட்டு பாரான். உலகத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைங்களும் என்ன பண்ணுவாங்க? சிவபெருமானே பெத்தவலை நிற்க வச்சுட்டு இருக்கார், நீ என்ன சும்மா புலமின் இருக்க, சும்மா நில்லு அப்படி நிற்க வச்சா என்ன பண்றது? உதாரணம், சிவபெருமானை கூப்பிட்டுருவாங்கல்ல எல்லாரும். அதனால தான் சொன்னார், என்னை பேணும் அம்மையே வருகைன்னு சொல்லிட்டேன். அவள் வயசான தோற்றத்தோடு, அதுவும் காலில் மிதிக்க மாட்டேன்னு தலையால் நடந்து வந்துகிறான். உலகத்துக்கே கைலாயத்திற்கு ரோடு போட்டு கொடுத்தவ. அதனால அப்பேற்பட்டவளை நான் நிற்க வச்சா கால் வலிக்காத. உலகத்தில் இருக்கிற எல்லாரும் என்னை திட்ட மாட்டாங்களே, எல்லாரும் நிற்க வச்சு வடிச்சுப்பாங்களாம். பொழுது வடிச்சு பார்த்தா அந்த அம்மா சிலை உக்காந்துக்குமா, மறுபடியும் நிற்க வச்சு வடிப்பாங்களாம், மறுபடியும் பார்த்தா உட்கார்ந்துருக்குமா. அதுக்கப்புறம் தான் அந்த சிலை வடிக்கக்கூடியவர் கனவிலையும் அங்கே போய் பிரதர்ஷனை பண்ணக்கூடியவர்கள் கனவுலையும் போய் சொன்னார், ஏண்டா நானே எங்கள் அம்மானு கூப்பிட்டுட்டேன்,
புள்ள உட்கார்ந்துருந்து அம்மாவை நிக்க வச்சா பிள்ளையினுடைய வீட்டில் அம்மா நின்றுட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? இன்னொன்னு, தாய்மைக்குன்னு ஒரு மரியாதை கொடுக்கணுமா இல்லையா? தாயில் சிறந்த கோயில் இல்லை, தாயில் சிறந்த கோயில் இல்லைன்னு நானே சொல்லிட்டு நானே எங்க அம்மாவை நிக்க வச்சா எப்படின்னு. அதனால அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு உட்கார வச்சிருக்கிறார். அதனால நீங்கள்லாம் வந்து கால் நீட்டிங்கன்னா கூட சிவபெருமான் கோச்சிக்க மாட்டார். சிவ அடியார்கள் பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை, பின்னை என் பிழையை பொறுப்பானை. நம்ம பண்ற தப்பெல்லாம் பொறுக்கிற ஒரே ஒரு கடவுள் யாருன்னா சிவபெருமான். பண்ற தப்ப மட்டும் இல்லை, நீங்க என்ன பண்ணாலும் பொறுத்து போவார். பிரம்மாவும் நாராயணரும் கேட்டாங்க அப்படிதான், நாங்கெல்லாம் தண்டனை கொடுக்குற கடவுளா இருக்கிறோம், நீங்க மட்டும் அள்ளி கொடுக்குற கடவுளா இருக்கிறீங்களே அப்படின்னாங்க. என் பேர் என்னன்னு கேட்டார் சிவபெருமான். இல்ல இல்ல, அடியார்கள் சொல்ற பேர் என்ன? அம்மை அப்பர். என்ன பேரு? அம்மை அப்பர். ஏண்டா அம்மை அப்பர்னு பேரு வச்சுக்கிட்டு பெத்த பிள்ளைங்க தப்பு பண்ணா அதுக்காக போய் போலீஸ் ஸ்டேஷன் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும்? பெத்தவளா இருந்து நான் என்ன பண்ணணும்? அந்த குழந்தைங்களை பேணி பராமரிக்கணும். அதானே என் வேலை. என் பேர் அம்மை அப்பர்னு வச்சுட்டா மட்டும் போதாது. என் குழந்தைங்க தப்பு செய்தா அந்த குழந்தைகளை திருத்தணும் நான். அதான் என் வேலை. தலையெழுத்த ஒழுங்கா எழுதி என் குழந்தைங்களுக்கு போ போ, காக்க வேண்டிய நேரத்தில் என் குழந்தைங்களை ஒழுங்கா காப்பாத்து, காக்கிற கடவுளை சொன்னார். அதனால சிவபெருமான் நீங்க கால் நீட்டி உட்கார்ந்தாலும் கோயிலுக்கு ஏன் கால் நீட்டி உட்காருங்கன்னு கேட்க மாட்டாங்க. முருகப்பெருமான் அவையார்கிட்ட போய் கால் நீட்டி உட்கார்ந்துட்டு இருந்தா, அவை பிராட்டியார் பழமுதிர் சோலையில பாட்டுக்கு நீட்டி உக்காந்துக்கிறேன், சாமிக்கு முன்னாடி நீட்டி உக்காந்துக்கிற கால் நீட்டின்னு. டேப்பா குழந்தை, எந்த பக்கம் கடவுள் இல்லைன்னு சொல்லுடா, நான் அந்த பக்கம் காலை நீட்டிக்கிறேன்னு கேட்டா. எந்த பக்கம் காலில் நீட்டிக்க, எந்த பக்கம் கடவுள் இல்லைன்னு சொல்லு, நான் அந்த பக்கம் நீட்டிக்கிறேன்னு கேட்டா. அதனால நீங்கள்லாம் வந்து யாருடைய குழந்தைங்க? சிவபெருமானுடைய குழந்தைங்க. அதனால கால் நீட்டி உட்கார்ந்தெல்லாம் ஒன்றும் தப்பு சொல்ல மாட்டாங்க. நீங்கள்லாம் நீட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்போ எல்லாருக்கும் முட்டி வலி. என்ன பண்ணுறது? ஒரு காலத்தில் களியும் கூழும் சாப்பிட்டு அதை போய் இன்னைக்கு எல்லாரும் பெருமையாக ஒரு சாப்பாடு சாப்பிட்டுனுங்கிறோமே, இட்லி தோசை. நான் டிஃபனை தவிர வேற சாப்பிட மாட்டேன் மாமா, ஒரே ஒரு வேளை மட்டும்தான் நான் சாப்பாடு சாப்பிடுவேன். மற்றதெல்லாம் நான் அரிசியில் வேக வைக்கிறேன், காத்தால இட்லி, மத்தியானம் இட்லி, ராத்திரிக்கு இப்படி தின்ன எங்கிறது முட்டி வலி வராத என்ன பண்ணோம்? கம்பு, கேழ்வரகு, சோளம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தா தானே, அதெல்லாம் மாறி போச்சு. அப்படின்னா என்னான்னு கேட்குறாங்க இப்போ இருக்கிற பசங்க. கேட்டாவே உடனே அவங்களுக்கு தெரியறதெல்லாம் பீஸா, பர்கர், நூடுல்ஸ் இதான் தெரியுது, வேற ஒன்றும் தெரிய மாட்டேன். அதனால நீங்கள் நீட்டி உட்காருங்க, தப்பில்லை. நீங்கள் கேட்டால் சிவபெருமான் என்ன சொல்வார்? ஆஹா, இந்த கலியுகத்தில் உள்ளங்கை அளவு செல்போனை விட்டுட்டு அதை மறந்து போய் உட்கார்ந்து கேட்குறாங்களேன்னு அவ்வளோ சந்தோஷப்படுவார். அதனால நீங்க கேட்கறதெல்லாம் அள்ளி கொடுப்பார். அதனால திருநெல்வேலி தலம் ரொம்ப அற்புதமான தலம். நெல்லையப்பர் என்பது இறைவனுடைய பெயர். காந்திமதி என்று சொல்லக்கூடியது வந்து அம்பாளுடைய பெயர். சரி, இந்த தலம் எப்படி உற்பத்தியானது இதை தெரிஞ்சுக்கணும். முதல்ல நெல்லையப்பர் என்று சொல்லக்கூடிய பெருமான் எப்படி உற்பத்தியானார்? பூமியில புதைந்திருந்தார். பூமியில வந்து புதைந்திருந்தார். ராமகோனார் என்று ஒரு பால் வியாபாரி இருந்தார். அந்த பால் வியாபாரி தினமும் அப்பா ஆண்ட மன்னனுக்கு அவங்க அரண்மனையில் கொண்டு போய் பால் ஊற்றணும். இவர் பால் ஊத்துறதுக்கு எடுத்துட்டு போகும்போதெல்லாம் அங்கே ஒரு கல் தடுக்கி அந்த பால் அங்கே சாஞ்சிடும். அந்த பால் வந்து அங்கே சாஞ்சிடும். இப்படி சாஞ்ச உடனே ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, ஒரு வாரம், 10 நாள் இப்படி சாஞ்சிக்கிட்டே இருக்குது. இவருக்கு சந்தேகம், அது என்ன நம்ம அவ்வளவு தொலைவு தூக்கிட்டு வரணும், அங்கெல்லாம் சாயாது, இங்க வந்தா மட்டும் ஆட்டோமேட்டிக்கா கல் இடிக்குது பால் கொட்டுது, கல் இடிக்குது பால் கொட்டுது. இதை போய் ராஜா கிட்ட சொன்னார். சுவாமி, என்னமோ தெரியல சுவாமி, நானும் இங்க கொண்டு வரும்போதெல்லாம் பால் கொட்டிக்குது, பாதி பால் தான் கொடுக்குறேன்னு அம்மா வேற சண்டை போடுறாங்க, நீங்க அந்த இடத்த கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணா நல்லா இருக்கும். அப்ப அங்க இருந்த ஆண்ட மன்னனாக இருக்கக்கூடியவர் வந்தார். வந்தவர் பார்த்தார், டே அப்பா அந்த முள்ளெல்லாம் வெட்டி தள்ளுங்கோ, தள்ளிட்டார். அங்க இருக்கிற கல்லெல்லாம் எடுத்து நல்லா பரட்டி இந்த பக்கம் அந்த பக்கம் போடுங்கோ, பரட்டி போட்டார். அப்படி போட்டதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அப்பதான் கோடாலியால வச்சு அதை வெட்டி எடுக்கிறாங்க. இப்போ
இந்த மரத்தினுடைய வேறு அது இதெல்லாம் இருந்தது. கடப்பாறையை வச்சு வெட்டி ஒரு பக்கம் நோண்டி எடுக்கிற பொழுது அந்த கோடாரி போய் அந்த சிவலிங்கத்தின் மீது பட்டு ரத்தம் வந்துடுச்சு. மன்னர் வந்து நடுங்கி போயிட்டார். யாரோ இருக்கா போல இருக்கே, யாரா இருக்கும்னு அப்படி பார்த்த இறைவனாக இருக்கக்கூடிய நெல்லையப்பர். அப்பதான் அவர் கனவுல வந்து சொன்னார், எனக்கு கோயில் கட்டுன்னு சொன்னார். உடனே அந்த இடத்துல அப்பா ஆண்ட மன்னர் கோயிலை எழுப்பி கொடுத்தார். அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய தலம். அதே புராணத்துல இன்னொரும் சொல்லப்படுது. இதே புராணத்துல என்ன பண்றாங்கன்னா, அந்த திருநெல்வேலி புராணத்துல மாடு மேய்க்கக்கூடிய ஒரு அந்தனர் மாடு மேய்ச்சின்னு இருக்கார். அந்த மாடு ஒரு மாடு மட்டும் போய் நேரா அங்க போய் பால் சுரந்துரு, திருப்பி வந்துரு. பால் போய் கறக்கலான்னு போனேன், மடியில பால் இல்லை. இப்படியே பல நாள் போச்சு. இந்த மாடு எங்க தான் கண்ணு குட்டிக்கு பால் கொடுக்குதான்னு உத்து உத்து பார்க்கிறார். இந்த மாட்டை மட்டுமே அந்த பால்காரர், அந்த மாடு மேய்க்கக்கூடியவர் இந்த மாட்டை மட்டுமே தனி கண்காணிப்பு வச்சு கவனிச்சார். யாரும் இல்லாத நேரம் பார்த்து அந்த மாடு போய் அங்க போய் கறந்துருமா. சரி, என்னதான் இருக்காங்க அப்படி போய் கறக்கிறதுக்குன்னு அவர் என்ன பண்ணார்னா, அந்த முள் புதர்கள் இருந்ததெல்லாம் எடுத்து கத்தி வச்சு வெட்டிட்டு, சரி இன்னும் ஒண்ணுமே காணுமே, இது ஏன் இங்க வந்து பால் சுரக்குதுன்னு வச்சு அந்த கோடாரியை வச்சு கெட்டப்பாறையை வச்சு நோண்டி எடுக்கிற பொழுது அதுல பட்டு அதுல இருந்து உதிரம் வந்தது. அவர் பயந்து நடுங்கு போய் விழுந்துட்டார். அதுக்கப்புறம் அது ராஜா கிட்ட அது செய்தியா போய் அந்த ராஜா வந்து நோண்டி பார்க்கிற பொழுது அப்போ வானத்துல அசரீதி சொன்னதாக சொல்லப்படுகிறது இன்னொரு புராணத்திலையும். அப்போ எல்லோருக்கும் சுயம்புவாக காட்சி கொடுத்த பெருமான். அது மட்டும் இல்லை, இன்னைக்கும் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நெல்லையப்பருக்கு அந்த வெட்டுக்காயம் என்று சொல்லக்கூடியது பட்டது இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. இதே மாதிரி தான் புராணம் திருப்பதி சீனிவாச பெருமாளுக்கும் இதே சேம் புராணம் தான் இருக்கும். ஏன்னா இதே மாதிரி கதை எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கிறோமேன்னு சில பேருக்கு தோணும். இதே மாதிரி தான் புற்றில போய் அவர் புளைய மரத்துக்கடையில புற்றில போய் மறைந்திருந்தார். அங்க போய் பசுமாடு பால் கறந்தது. அதுக்கப்புறமா தான் அந்த விஷயம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் கட்டப்பட்டது. அப்போ இறைவன் காட்டி கொடுப்பதற்காக பசுவை வைத்து காட்டி கொடுத்தார், பாலை வைத்து தான் காட்டி கொடுத்தார். அங்க தட்டி விடுகிறதுன்னா அந்த பூமி மாதா இறைவன் இருக்கின்ற இடத்தை காட்டி கொடுத்தார். இந்த பூமி மாதா இறைவன் இருக்கின்ற இடத்தை காட்டி கொடுக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான ஒரு தலம் என்பது இந்த திருநெல்வேலி தலம். வேத பட்டாச்சாரியார்னு ஒரு வேதபட்டர், அவர் வந்து இப்ப இல்லை, ஒரு 500-1000 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வீடு வீடா போய் பிரசாதம் செய்வாங்க இல்லையா, மடப்பள்ளியில பிரசாதம் பண்ணி சுவாமிக்கு படைப்பாங்க. அந்த பிரசாதத்துக்கு யார் கையிலையும் போய் அரிசியா வாங்க மாட்டாங்க, நெல்லா போய் வாங்கிட்டு வருவாங்க. நெல் வாங்கின்னு வந்து அதை அந்த கோயிலுக்கு உள்ளறையே காய வச்சு அதை தன்னுடைய திருக்கரத்தாலேயே கையில குத்தி அந்த அரிசியை பொங்கி தான் அந்த நெல்லையப்பருக்கு படைப்பாங்க. வேத பட்டாச்சாரியார் வீடு விடா போய் அம்மா நெல்லையப்பர் பிரசாதம் பிச்சாந்தேகின்னு கேட்கக்கூடாது, நெல்லையப்பர் பிரசாதம் ஐயா வாங்க, ஒரு 50 ஏக்கர் விளைஞ்சுது, ஒரு 4 மூட்டை அனுப்பட்டுமா இல்லை ஒரு 6 மூட்டை அனுப்பட்டுமா? ஆனால் இப்போ நாமெல்லாம் பிரசாதம் போடணும், ஏதாவது எவ்வளவு கொள்ளடிக்கிறீங்க கேள்வி. இப்பெல்லாம் பில் புக்கை காட்டின உடனே சொல்லிடுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க இப்படியும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க, என்ன பண்ணுறது, கடவுள் தான் இவங்களெல்லாம் கேள்வி கேட்கணும். கொடுப்பது நம் கடன். யார் தவறு செய்தாலும் அந்த தவறுக்குரிய தண்டனையை அவன் பார்த்துக்க போறார். கணக்குப்புள்ளியை உள்ளதானே வச்சுருக்கிறார். இன்னொரு கணக்குப்புள்ள இருக்கார், இந்த கணக்குப்புள்ளியாவது சிவன் கோயில் கணக்குப்புள்ள, அவராவது சாமியை போடு விட்டுரு போனா போதுன்றான்னா சண்டிகேஸ்வரர் விட்டுருவார். ஆனால் இன்னொரு கணக்குப்புள்ள வச்சுருக்கார். யார் அவர்? யம தர்ம ராஜா.
அவருக்கு பேர் என்னது? உலகத்திலேயே கொடிய தண்டனை கொடுக்கக்கூடிய கடவுள் யாருன்னா யமதர்மராஜா. ஆனா அவருக்கு பேர் என்ன பேரு? தர்மராஜா. கொடிய தண்டனை கொடுக்கிறவருக்கு பேர் என்ன வச்சுக்கிறாங்க? தர்மராஜான்னு வச்சுக்கிறாங்க. ஏன்? தர்மம் தவறாமல் நடக்கக்கூடிய ஒரு பெருமான். தர்மம் அவர் தவறவே மாட்டார், அப்பேற்பட்ட ஒரு பெருமான். அதனாலே அந்த காலத்தில் நெல்லை போய் அப்படி எடுப்பாங்க, கேட்பாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் பிரசாதம் செய்து கொடுக்கணும். பிரசாதம் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் போடுவதற்கு பெயர் பிரசாதம்னு பேரு. எல்லா தோஷத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடியது பிரதோஷம். எல்லா தோஷத்தையும் நிவர்த்தி பண்ண பிரதோஷம் விரதம் இருந்தீங்கன்னா ஒரு தோஷமும் கிட்ட வராதுன்னு அர்த்தம். பிரதோஷத்தில் விரதம் இருந்தோம்னா, நாமளும் சில நேரத்தில் விரதம் இருக்குன்ற பேரில் நிறைய ஆமாம் பால் சாப்பிட்டு பழம் சாப்பிட்டு அப்புறம் கூல்ட்ரிங்க் சாப்பிட்டு வேர்க்கல்ல சாப்பிட்டு மக்காச்சோளம் சாப்பிட்டு இதெல்லாம் சாப்பிட்டா தோஷம் எது கிடையாது. ஆமாம் இதெல்லாம் சாப்பிட சொல்லிட்டாங்க. அதுக்கு முழுமையாகவே சாப்பிட்டுட்டு போகலாமே. ஆமாம் காலையிலிருந்து உபவாசம் என்பது 6 மணி வரைக்கும் இருக்கணும். முடிஞ்சவங்க தண்ணி சாப்பிட்டுக்கலாம், தண்ணி மட்டும் குடிச்சிக்கணும். ஏன்னா நான் வறண்டுடும் அப்படின்னு. அதனால் அந்த நான் வறட்சி இல்லாமல் இருக்கிறதுக்கு நீர் மட்டும் அருந்தலாம்னு சொன்னாங்க. சில பேருக்கு அந்த பிபி சுகரு அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் பால் எடுத்துக்கோங்கன்னு கொஞ்சம் சலுகை பண்ணாங்க. அதுவும் இந்த புராணத்தில் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? எந்த கடவுளும் விரதம் இருக்க சொல்லவில்லை. அதான் நிஜம், இது உண்மை. நான் 18 புராணத்தையும் படித்தேன், எந்த கடவுளும் அதில் இருக்க சொல்லலை. ஆனால் இந்த உடம்பு உண்டு 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 நிறைய சில கழிவுகளை இங்கே சேர்த்து வச்சுக்குது அங்கங்க அங்கங்க அங்கங்க. இது எப்படா வெளியேற்றதுன்னா உபவாசம் இருந்தால் மட்டும்தான் வெளியேறும் அந்த கழிவுகள், இல்லைன்னா வெளியேறாது. இது தெரிஞ்சு வச்சுக்கணும் எல்லாரும். ஏதோ அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் எழுதி வச்சுட்டு போனதெல்லாம் தப்பா எழுதி வைக்கல, தப்பா சொல்லி வைக்கல. எதுக்காக சொல்லப்பட்டதுன்னா அந்த உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும், நோய் வராம இருக்கணும், உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறணும்ன்றதுக்காகத்தான் அந்த உபவாசம் என்று ஒன்று வச்சாங்க. மௌன விரதம் என்று ஒன்று உண்டு. கார்த்திகை சோமவாரத்தில் மௌன விரதம் இருந்தீங்கன்னா அதை விட உலகத்தில் புண்ணியம் வேற எதுவுமே கிடையாது. 5 சோமவாரம் ஏதாவது ஒரு சோமவாரத்தில் என்ன பண்ணணும்? மௌன விரதம் இருக்கணும். காத்தால 6 மணிலிருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும், இல்லை முடிஞ்சா காலையில் 6லிருந்து மறுநாள் காலையில் 6 மணி வரைக்கும் இருக்கணும். பேசக்கூடாது, பேசாமல் இருக்கணும். முடியுமான்னு தான் தெரியல. நம்ம என்னமோ இருக்கணும் தான் நினைக்கிறோம். இந்த உள்ளங்கை அளவு செல்போனுன்னு ஒன்று இருக்கு பாரு, அதுக்கு பண்ற அநியாயம் இருக்கே, அவ்வளவு அநியாயம். அது டிங்குன்னு உடனே நம்ம எடுத்து ஹலோ முடிஞ்சு போச்சு விரதம். அதனால விரதம் என்பது போல எப்படி நமக்கு வகுத்து கொடுக்கப்பட்டதோ அது போல இந்த பிரசாதம் என்பதும் வகுத்து கொடுக்கப்பட்ட ஒன்று. இறைவன் கொடுத்த பொருளை இறைவனுக்கு நைவேத்தியம் பண்ணி அதை நம்ம சாப்பிட்றோம். கடவுள் சாப்பிட்றதா இருந்தால் யாருன்னா படைப்போம்? கடவுள் மட்டும் சாப்பிட்றாருன்னு வச்சுப்போம், யாருன்னா படைப்பீங்க? ஆமாம். ஆந்திர மாநிலத்தில் பொத்தபத்தின்னு ஒரு இடம் ஒன்று உண்டு. அந்த இடத்துல கொஞ்சம் உழைச்சார். உழைச்சி ₹1 கூட மிஞ்சலைன்னா அவருக்கு வேலையை ராஜினாமா பண்ணிட்டார். அடையே அலுமையிலும் இனிமேல் நான் வேலைக்கு போக மாட்டேன். சுவாமி வயிற்றுக்கு என்ன பண்ணுறது அதையெல்லாம் எனக்கு தெரியாது, முடிஞ்சா போடு, இல்லைனே போய் சேர்றேன். கட்டி நம்ம சும்மா இருக்க முடியுமா? ஏதாவது பண்ணணும். ஒரு 4 வீடு 10 பாத்திரம் தேய்ச்சி கொண்டு சோறு போட்டா. அப்படி சோறு போட்ட உடனே இது அவருக்கு என்ன ஆயிடுச்சு? சோம்பேறித்தனமாகி போச்சு. சாப்பிடுவார் தூங்குவார், சாப்பிடுவார் தூங்குவார். பல வருஷம் இப்படியே ஓடி போச்சு. ஏன்னா இப்போது நம்மள சில பேர் அப்படி தான் தூங்கின்னு இருக்கிறோம். கோயிலுக்கு போகிறது கிடையாது, நாமம் சொல்கிறது கிடையாது, பஜனையை கேட்கறது கிடையாது, சிவபுராணத்தை படிக்கிறது கிடையாது, பெருமாள் கோயிலுக்கு போகிறது கிடையாது, எதுவுமே கிடையாது. கண்டதே காட்சி கொண்டதே கோலம். ஒன்று சாப்பிட்றது, இன்னொன்று தூங்குறது, இன்னொன்று அந்த சீரியல் பார்க்கறது. ஏன்னா 999 சேனலு. அதில் காத்தால 7 மணிக்கு 6 மணிக்கு ஆரம்பிச்சுட்டான்னா ராத்திரி 3 மணி ஆனாலும் சீரியலை நிறுத்த மாட்டேன்றான். எல்லா சீரியல்லையும் ஒரு பெண்ணை வில்லியா போட்டு வச்சுக்கிறான்.
பெண்கள் எல்லாம் அவ்வளவு வில்லித்தனமாக இருக்கிற பொழுது அப்போதான் பெண்கள் பார்க்குறாங்கன்னு போட்டு வச்சிடுறாங்க. என்ன பண்ணுறது? அப்போது அந்த அம்மா என்ன பண்ணா, 4 வீடு 10 பாத்திரம் தேய்ச்சி கொண்டு வந்து சாப்பாடு கொடுத்தா. அப்போ அந்த வேலை செய்யக்கூடிய ஒரு அம்மா சொன்னா, ஐயா ஐயா, இப்போ நம்ம ஊருக்கு ஒரு அடியார் வந்திருக்கிறார். என் பெண்ணுக்கு ரொம்ப நாளாக நல்ல மாப்பிள்ளை கிடைக்காம இருந்தது. அந்த அடியாரை போய் பார்த்தேன். அவர் நல்ல வழிமுறை சொன்னார். நான் அதை பண்ணேன். என் பொண்ணுக்கு நல்ல இடமா அமைஞ்சிடுச்சு. நீயும் போய் கேளு, உன் கணவர் ஏதாவது வேலைக்கு போவார். ஆனால் போகும்போது கணவரோட தான் போகணும்னு அந்த சாமியார் சொல்லியிருக்கார். இந்த அம்மா பார்த்தா சாப்பாட்டை எடுத்துகிட்டு போனா. அவர் என்னமோ சொல்கிறாராம், வாங்கலாம் போய் கேட்போம். சரி, நீ இந்த சோறு போடுவியா? கொடுக்குறேன். போயிட்டு வந்ததுக்கப்புறம் கொடுக்குறேன். சரி, போய் லைனில் நின்னேன். லைனில் நின்ன உடனே கணவன் மனைவி ஏதாவது உண்டான்னார். புழு பூச்சி எதுவும் இல்லை. என்ன வேலை செய்கிற? அது செஞ்சு ரொம்ப நாளாச்சு. அப்போ எப்படி வயிற்றுக்கு? அதான் அவள் இருக்கால, அவள் உழைச்சி போடுறா. அப்படியா? ஏதாவது வேலை செய்யறது உண்டா? அதெல்லாம் எதுவும் செய்ய மாட்டேன். அப்படியா? சரி, குளிக்கிற பழக்கம் உண்டா? இல்லை. அப்புறம் சாமி கும்பிட்ற பழக்கம் உண்டா? அதுவும் இல்லை. அப்போ என்ன தான் பண்ணுவேன்? எப்பயாவது குளிப்பேன், தோணுனா குளிப்பேன். என்ன தான் செய்வேன்? சாப்பிடுவேன், தூங்குவேன் சாமி. அப்படியா? சரி, கொஞ்சம் லைனில் நின்றுவா. உனக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கியே, உனக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியலை. பக்கத்தில் ஒரு 6 அடி உயரம் பிள்ளையார் இருந்தார். 6 அடி உயரம் பிள்ளையார். அந்த பிள்ளையாரை இவர் பார்த்தார். மறுபடியும் 2வது வாட்டி 3வது வாட்டி லைனில் நின்று ஒன்றும் சொல்ல முடியல. சாமி சொல்றியா இல்லையா? அடியே அந்த உருட்டு கட்டையை எடு. எல்லாருக்கும் பரிகாரம் சொல்றாரு அந்த சாமி. என்ன பார்த்தா மட்டும் எப்படி தெரியுது அவருக்கு? குளிக்க மாட்டேன், விபூதி வைக்க மாட்டேன், கோயிலுக்கு போக மாட்டேன். அவருக்கு இதை தவிர வேற ஒன்றும் தெரியாது. அந்த சாமியாருக்கு சொல்றது பார்த்தார். சரி, எனக்கு வேலை கிடைக்கணும், நான் நிம்மதியாக இருக்கணும், அதுக்கு ஏதாவது வரி சொல்லு. இவன் கழுத்து ஒடிஞ்சி போகட்டும், இந்த 6 அடி பிள்ளையாரை தூக்கின்னு போய் வீட்டில் வச்சு சாமி கும்பிடு போ அப்படின்ட்டார். அப்படியா? சாமி நீங்கள் தூக்கி வைங்க, நான் தூக்கின்னு போகிறேன்னார். ஒரு 10-20 பேரை விட்டு அந்த பிள்ளையாரை பேத்தெடுத்து இவர் தலையில் வச்சார். அந்த சாமியார் என்ன நினச்சாரு, இவன் கழுத்து ஒடிச்சு இனியோட போயிச்சார்ட்டோன்னு வச்சார். இவன் தொந்தரவு தாங்க முடியல, நம்மளையே கட்டையால் அடிக்கிறேன்னு சொன்னாரேன். பிள்ளையார் காற்றினுடைய வடிவம், ஓம்கார சொரூபம், ஓமினுடைய பிரணவத்தினுடைய சொரூபம். லேசா இருக்கார். தலையில் வச்சுட்டார். இங்கிருந்து போனார், அங்கே வச்சுட்டார். வச்ச உடனே அடியே இவர் ஒரு நாளைக்கு வயிறு பார்த்தா பெருசாக்குது, 4 படி சோறு தின்னுவார் போலகுது. நீ ஏன் 4 வீடு செஞ்சுட்டு வந்து எனக்கு மட்டும் நான் கொடுக்குற பழைய சோறு? இவர் எவ்வளவு திம்பாரே தெரில. சரி போனா போதுங்க, ஒரு 48 நாள் பூஜை பண்ணலான்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் போய் விடுவிடா போய் பிச்சை எடுத்தாவது கொண்டு வாங்க. அம்மா பிச்சாந்தேகி, எங்கள் வீட்டுக்கு ஒரு புள்ள வந்துக்குது, அந்த பிள்ளைக்கு சோறு போடணும், அம்மா பிச்சாந்தேகி. இப்படி போனார். அரைப்படி 1/4 படி கொடுத்தா அதை கொண்டு வந்து பொங்கி வச்சார். வச்சு பார்த்தார். இது சாப்பிட மாட்டேன் இந்த பிள்ளையார். எங்கேயாவது பிள்ளையார் சாப்பிட்டு பார்த்துக்கிறோமா? பார்க்கல. ஆனால் இவருக்கு என்ன தோணுதுன்னா, அந்த சாமியார் சொன்னார் இல்லையா, அந்த பிள்ளைக்கு சோறு போட்டு நீ உனக்கும் சோறு கிடைக்கும்னு சொன்னார், வணங்குன்னு சொன்னார். அப்போ நான் கோட்டீஸ்வரனா ஆயிடுவேன்னு சொன்னார். இப்போ எதுவுமே இல்லையே. ஆனால் அந்த பிள்ளையார் சோறு தண்ண மாட்டேன்னாரு. இது என்ன பண்ணாரு, அடியே நம்ம 2 பேருக்கு எடுத்து வச்சிட்டியா? எடுத்து வச்சுட்டேன். போட்டியா? எல்லாத்தையும் போட்டேன். எல்லாம் வச்சியா? வச்சுட்டேன். ஒருவேளை அந்த பிள்ளையார் நமக்கு எடுத்து வச்சுக்கிற சோறு முழிச்சா திம்பார் போல இருக்கு, அதையும் கொண்டு வந்து கொட்டுன்னார். கொட்டிட்டார். அந்த மாதிரி கொண்டு வந்து கொட்டிட்டார். எல்லாம் முடிஞ்சிச்சு. ஆனால் பிள்ளையார் சோறு தின்ன மாட்டேன்றார். அடியே அந்த மூளையில உழைக்க நிற்குது பார், கொண்டா. இந்த பிள்ளையார் எங்கேயோ போய் ஊடா போய் நல்ல சாப்பாடா சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்கிறார் போல இருக்கு. அதனால உலக்கைய வச்சு 2 இடி இடிப்போம். அப்பயாவது சாப்பிட்றாரு. உலக்கைய தூக்குற உடனே பிள்ளையாருக்கு பயம் வந்துருச்சு. இந்த மனுஷன் முரட்டு மனுஷன் நம்மளை இடிச்சாலும் இடிச்சிருவாருன்னு தும்பிக்கைய வச்சே சாப்பாடு காணாம போயிடுச்சு. அடியே அதிலிருந்து இந்த அந்தனருக்கு ஒரு பயம். அடியே ஒரு நாளைக்கு 4 படி சோறு திங்கிறாரு, எங்கடி போறது? அப்ப நான் அன்னைக்கு போயிடுச்சு. நல்லா தூங்கிட்டார். பசி வேற. 12 மணி ராத்திரிக்கு பசி எடுக்குது. தண்ணியை மொண்டு குடிச்சு படுத்து தூங்கிட்டார். பொழுது வெடிஞ்சு பார்த்தா பிள்ளையார் அந்த வீட்டில் விளையாடின்னு இருக்கார். ஒரு 4 நாள் கழிச்சு அந்த சாமியார் வந்தார். ஐயா நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரணும், எங்கள் வீட்டுக்கு வரணும். ஏன்னா பிள்ளையார் போன உடனே சும்மா இருப்பாளா, 8 லட்சுமி அங்கே போயிட்டா.
எல்லாம் முத்து நவரத்னம் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் தாண்டவம் ஆடுது. பிள்ளையாரோட சேர்த்து பெருச்சாலியும் உள்ள ஓடிட்டு வருது. பிள்ளையாரோ பெருச்சாலியும் ஓடி பிடிச்சி விளையாடுறாங்க. நீங்கள் வாங்க எங்கள் வீட்டுக்கு, நீங்கள் கொடுத்த பிள்ளையார் எங்கள் வீட்டில் விளையாடினுக்கிறாரு. இது என்னையா பைத்தியக்காரனாக்குறான்? பிள்ளையார் எங்கேயாவது விளையாடுவானா? நீங்கள் வந்து பாருங்க சுவாமி, எங்கள் வீட்டில் பிள்ளையார் விளையாடின்னு இருக்கார், எங்கள் வீட்டில் பிள்ளையார் விளையாடினுக்கிறார். ஐயோ இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு போலக்குது. தலையில் தூக்கி வச்ச உடனே அவர் போய் பார்த்தார். கிட்டத்தட்ட அவருக்கு கருத்து தெரிந்த நாள் முதல் கொண்டே அவர் வழிபாடு பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெருமான். ஆனால் அவருக்கு காட்சி கொடுக்கல. ஒரே நல்ல உலக்கைய கையில் எடுத்த ஸ்பாட்டில் அவருக்கு காட்சி கொடுத்து அவர் சாப்பிட்டார். என் பிள்ளையார் எங்கள் வீட்டில் சாப்பிட்டார்னு சொன்ன உடனே அங்கே பார்த்தா பிள்ளையார் உட்காந்து சோறு சாப்பிட்டுட்டு விளையாடின்னு இருக்கார். இங்கேயும் அங்கேயும் சாஷ்டாங்கமா அந்த மகன் இவர் காலில் விழுந்தார். நீ எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணியோ தெரியலடாப்பா, பிள்ளையார் உன் வீட்டில் விளையாடுறார். அந்த மாதிரி பிள்ளையார் சாப்பிட்ற மாதிரி சாமியார்கள் சாமி சாப்பிட்டதுன்னா நம்ம எல்லாம் படைப்போமா? யாருன்னு படைக்க மாட்டோம். இந்த சிவாச்சாரியார் என்ன பண்றார்? அம்மா பிரசாதம்னு கேட்டார். எது? நெல்லையப்பர் பிரசாதம். எல்லாம் காப்படி அரைப்படி நெல்லாதான் தருவா, யாரும் அரிசியா கொடுக்க மாட்டான், நெல்லா கொடுப்பார். இப்ப இங்கிருந்து வேத பட்டாச்சாரியார் நேரா சிவபக்தர் வேற, அவரு இறைவனுக்கு அந்த நெல்லை காய வச்சு பக்குவமா எடுத்து உரல்ல குத்தி அதற்கு பிறகு தினமும் ஒரு நாள் அல்ல 2 நாளைக்கு சேர்த்து குத்திக்க மாட்டார். தினமும் காய வைப்பார். அவருக்கேற்ற பிரசாதத்திற்கு அதை எடுப்பார், உரல்ல போடுவார், இடிப்பார். அந்த இன்னமும் நிறைய பேருக்கு தெரியல, படையல் போடுவதற்கு புழுகல் அரிசி சாதம் படைக்க கூடாது. எல்லா பெண்கள்கிட்டையும் நான் சில பெண்கள் கிட்ட கேட்டேன், என்ன சொல்றேன், நாங்க என்ன சாப்பிடுவோமோ அதை தான் பிரசாதமா படைக்கிறோம். அது ஏற்கனவே வெந்து போன அரிசி. அது நெல்லை வேக வச்சாதான் புழுகலா அரிசியாக மாறும். நெல் வெந்ததுக்கு அப்புறமா அதை கொண்டு போய் மீடியமா அதை காய வச்சு அதற்கு பிறகு கொடுத்துதான் அதை புழுகல் அரிசியாக மாத்துறாங்க. இது தெரிஞ்சு வச்சுக்கணும். பெரும்பாலும் இது தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. தான் சாப்பிட்ற அரிசி என்னமோ அதே தான் படைக்கிறாங்க. ஆனால் பச்சரிசி எதுக்கு? இந்த கிருத்திகை, அமாவாசை, பிரதோஷம், ஏகாதசி இதுக்கெல்லாம் படையல் போடுறதா இருந்தால் பச்சரிசியைத்தான் படைக்கணும். நிறைய பேர் குக்கரில் வச்சு படைச்சு விடுறா, அதுவும் தப்பு. தண்ணியை வடிக்கணும். பிரசாதம்னா தண்ணி வடிக்கணும், வடித்து தான் அங்கே இலையில போடணும். ஒன்னே என்னென்னா இந்த வெண்பொங்கல் செய்கிறோம் பற்றியா, அது மட்டும்தான் அப்படியே பொங்கணும். இன்னொன்று குலதெய்வத்துக்கு போய் பொங்கல் வைக்கிறோம் பாருங்க, அது அப்படியே பொங்கணும், அவ்வளவுதான். இது மட்டும்தான். ஆனால் இப்போ கூட எல்லாம் என்ன பண்ணுறேன்னா குலதெய்வத்துக்கு இந்த சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, வெல்லம், முந்திரி, பாதாம், பிஸ்தா இதெல்லாம் போட்டு நெய்யை ஒரு 1/2 லிட்டர் அதில் ஊற்றி நம்ம நாக்கு டேஸ்ட் எப்படி இருக்குமோ அப்படி சமையல் பண்ணி தான் பிரசாதமாக படைக்கிறார். உண்டா இல்லையா? ஆனால் அப்படி படைக்கூடாது. குலதெய்வத்திற்கு பொங்கல் இடுவக்கூடிய முறை என்பது என்ன தெரியுமா? பச்சரிசியை பொங்கிட்டு 1 சொட்டோ 2 சொட்டோ அதில் நெய்யை விட்டுட்டு ஒரு வெள்ளைக்கட்டியை தூக்கி நடு சென்டரில் சொருகணும், அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இதான் பிரசாதம், இதான் முறை. எந்த குலதெய்வத்துக்காக இருந்தாலும் நம்ம நாக்கு டேஸ்ட் ஒட்டிக்கின்னு எல்லாம் சக்கரை பொங்கல் படைக்கிறோம், சக்கரை பொங்கல் படைக்கிறோம், சக்கரை பொங்கல் படைக்கிறோம்னு படிச்சுட்டு இருக்கிறோம். இதுதான் உண்மை. ஒரு வெள்ளைக்கட்டியை தூக்கி அதில் வைக்கணும், 1 டீஸ்பூன் நெய்யை ஊற்றணும், அவ்வளவுதான். இதுதான் வழிபாட்டு முறை. வெடிக்கக்கூடாது, சாதத்தை வெடிக்கக்கூடாது, அப்படியே பொங்கணும். பொங்கல் தான் பேர் அதுக்கு. பொங்கி அப்படியே வைப்பதற்கு பேர் பிரசாதம். நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா, தண்ணி இருந்துச்சுன்னா அதை வடிச்சிட்டு அதுக்கப்புறமா இல்லையா போட்டு நல்லா எதுக்கு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அதான் வெள்ளத்தை போடுறோம், பருப்பை போடுறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் குலதெய்வத்துக்கு இதான் முறை. இப்போ இவர் நெல்லை குத்தினார், தினமும் கொண்டு போய் அதை பிரசாதம் பண்ணுறார். நெல்லையப்பருக்கு படைச்சிட்டதுக்கு அப்புறம் தான் அவர் சாப்பிடுவார். இன்னைக்கும் நம்ம விரத முறைகளில் இறைவனுக்கு படைச்சிட்டு தான் நம்ம சாப்பிடணும். சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா காஃபி போட்டே இறைவனுக்குன்னு தனியாக கொண்டு போய் ஒரு டம்ளரில் வச்சுடுவா பூஜை அறையில். நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி பால் காய்ச்சி ஒரு டம்ளரில் கொண்டு போய் அங்கே வச்சுடுவா. அதுக்கப்புறம் அதை பிரசாதமாக எடுத்து தானே சாப்பிட்டுவா. இது நிறைய வீடுகளில் நடக்கிறது உண்டு. இது எதுக்கு சொல்கிறேன்னா, இறைவனுக்கு நாம் என்ன சாப்பிட்றோமோ அதை படைக்கணுன்ற ஒரு முறைக்காக. இப்போ இவர் என்ன பண்ணார்?
வேத பட்டாச்சாரியார் சிவபக்தர். அவர் கொண்டு போய் தினமும் அந்த நெல்லை வாங்கி 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 சேமிப்பு வச்சு அதை காய வச்சு தினமும் குத்தி அது பொங்கி வைப்பார் இறைவனுக்கு நெல்லையப்பருக்கு. ஒரு நாள் நெல் வாங்கலான்னு போயிட்டார். நெல்லை காய வச்சுட்டு போயிட்டார். மழை, நல்ல இடி, மின்னல், புயல், காத்து என்று சொல்லக்கூடியது பெய்யுது. அச்சோ, நெல்லெல்லாம் மழையில நனைஞ்சிருக்கும் போல இருக்கே நெல்லையப்பா அப்படின்னு அவசரமா ஓட்டமா ஓடி வரார். ஓடி வந்தா இவர் காய வைத்திருக்கக்கூடிய நெல்லு மட்டும் மழை பெய்துட்டு இருக்கு. அந்த நெல்லுக்கு பக்கத்துல தூறல் விடுது, ஆனா அந்த நெல்லுல விழல. வேலியிட்டு காப்பாற்றியதனால, அந்த நெல்லை வேலி போட்டு காப்பாற்றியதனால, அந்த மழை நீரை அந்த நெல்லில் விழவிடாம தடுத்ததனால அவருக்கு நெல்லையப்பர் திருநெல்வேலி அப்படின்னு பேர் வந்துச்சு. நெல்லை காப்பாற்றி கொடுத்தது அவருடைய பிரசாதம் அது. அதனால அவர் ரொம்ப அவசரப்பட்டு வேக வேகமா ஓடி வரார். எல்லாம் தண்ணியில் அடிச்சுட்டு போயிடுச்சோ இல்லை தண்ணியில் நனைஞ்சிடுச்சோ, நாளைக்கு நான் பிரசாதத்துக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு வேதனையோட ஓடி வரார். அப்பதான் வந்து பார்த்தா இதோட நிறுத்தல. இந்த காட்சி அவருக்கு மனசுல அப்படியே பதிஞ்சிடுச்சு. ஓடி போனார். மன்னர்கிட்ட சொல்றார், ஐயா ஒரு அதிசயம் நடக்குது, இங்க வாங்க ஐயா, ஒரு அதிசயம் நடக்குது மகாராஜா, வாங்க வாங்கன்னார். அப்ப இருந்த மகாராஜா வேக 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 வேகமாக ராமபாண்டியன் என்று சொல்லக்கூடிய மன்னர் அப்ப இருந்தவர். அந்த ராமபாண்டிய மன்னன் என்று சொல்லக்கூடியவர் வேக வேகமாக வரார். வந்து பார்த்தா எல்லா இடத்திலும் மழை பெய்யுது, ஆனா அந்த நெல்லுல மட்டும் மழை தூறல் இல்லை, தூறலே விழவே இல்லை. இது என்ன அதிசயம்? அந்த நெல்லாண்ட போய் நிற்கிறார், அவர் மேல ஒரு துளி விழல. நெல்லை விட்டுட்டு தாண்டி இந்த பக்கம் நிற்கிறார், அவர் மேல மழை பெய்யுது. அப்பதான் பார்த்தார், ஆஹா இறைவா, உன் கருணையை என்னன்னு சொல்றது, உன் கருணையே என்னன்னு சொல்லுது. அப்பத்துல இருந்த அந்த மன்னன் சொன்னார், நெல்லை காப்பாற்றிய நெல்லையப்பா என்று பெயர் வச்சார். நெல்லை காப்பாற்றிய நெல்லையப்பர் அப்படின்னு பேர் வச்சாங்க. அப்படி பேர் வைத்து இறைவனுக்கு நெல்லையப்பர் நெல்லையப்பர் என்று வழிபாடு செய்யப்பட்டது. வேணுவனம், திருநெல்வேலி, பிரம்மபுரம், ஆதி கைலாயம், தட்சிணமேடு, தட்சிண கைலாயம், தாமிரபுரம், புன்னாக வனம், இத்தனை பேர் உண்டு. எதுக்கு? இந்த திருநெல்வேலி என்று சொல்லக்கூடிய நெல்லையப்பர் கோயிலுக்கு, நெல்லையப்பரனுடைய கோயிலுக்கு. அது மட்டும் இல்லை, இந்த நெல்லையப்பர்ல இருக்கக்கூடியது அங்க பார்த்தீங்கன்னா 2 சிவலிங்கம் இருக்கும். ஒரு சிவலிங்கம் இந்த பக்கம் இருக்கும், அடுத்த சிவலிங்கம் ஆதி மூலம் என்று சொல்லக்கூடிய சிவலிங்கம் அங்க உண்டு 2. அடுத்து இன்னொன்னு என்னன்னா, அந்த லிங்கத்திற்கு மகாலிங்கம் என்பது பெயர். அந்த லிங்கத்திற்கு என்ன பேரு? மகாலிங்கம்னு பேரு. அதே மாதிரி ஆதிலிங்கம், ஆதி மூலவர் என்று சொல்லி வழிபாடு செய்யறாங்க. நெல்லையப்பருக்கு ஆதி முதல்ல பிரளய காலம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பிரளய காலத்துல வேதங்கள் 4 வேதங்களும் பூஜை செய்ததனால வேதபுரீஸ்வரர் என்ற ஒரு பேரும் அவருக்கு உண்டு. பக்கத்துல பாபநாசத்துக்கு வந்து பாவத்தை தீர்த்தது போல அங்கிருக்கக்கூடிய நெல்லையப்பரையும் 4 வேதங்கள் பூஜை செய்திருக்கு. அதனால வேதபுரம் என்றும் அந்த திருநெல்வேலிக்கு ஒரு பேர் உண்டு. 4 வேதங்கள் பூஜை செய்தது. அழிவில்லாத இப்போ பிரளய காலம் வந்துச்சுனாக்க பிரதோஷம் எத்தனை வகை இருக்கு? பிரதோஷம் எத்தனை வகை? சிவன் கோயிலில் உட்கார்ந்துட்டு தெரியலன்னு சொல்றாங்களே, 5 வகை பிரதோஷம். எத்தனை பிரதோஷம்? இதெல்லாம் மறக்கவே கூடாது. காலில் பெருவரல்ல கட்டிட்டு அங்க போய் சேர்ற வரைக்கும் கூட மறக்க கூடாது. இதெல்லாம் ஒரு டைம் சொல்லிட்டா அப்படியே ஆணி நெஞ்சில ஆணி அடிச்ச மாதிரி பதிய வச்சுக்கணும். ஏன்னா நம்ம எல்லாம் சிவ அடியார்கள். 5 பிரதோஷம். இப்போ ஒரு சந்தேகம் வருது, என்ன பிரதோஷம் 5 பிரதோஷம் வருதில்லை? தினமும் 4:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் நித்திய பிரதோஷம். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. 4:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் விளக்கேற்றணும்.
4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளே விளக்கேற்றணும், தினமும் ஏற்றணும் ஒரு விளக்கு. எங்கே அது தங்கத்தில் ஏற்றுறதா, வெள்ளியில் ஏற்றுறதா, செம்பில் ஏற்றுறதா அப்படியெல்லாம் கேட்க வேண்டாம். ஒரு அகல் விளக்கு, அவ்வளவுதான். நீங்கள் எதில் ஏற்றினாலும் சரி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அகலில் ஏற்றினா ரொம்ப சிறப்பாக கிடைக்கும். தங்கத்தில் ஏற்றினாலும் அதே தான், அகலில் ஏற்றினாலும் அதே தான். ஏன்னா நிறைய பேருக்கு தங்கத்தில் ஏற்றினா நிறைய கொடுப்பார் போல அப்படி ஒரு சந்தேகம் வச்சுக்கிறாங்க. நாங்கள் எங்கள் பூஜை இறையில எல்லாம் வெள்ளி பாத்திரம் தான், வெள்ளி விளக்கு வச்சாதான் எங்களுக்கு திருப்தியாகவே இருக்கும். சில பெண்கள் பேசும்போது பார்க்கணுமே, எங்கே வந்தது, எந்த காலத்தில் வந்தது வெள்ளி எல்லாம்? கோயிலில் மட்டும்தான் இருந்தது வெள்ளி விளக்கெல்லாம், நம்ம வீடுகள் எல்லாம் கிடையாது. இப்போ ஏதோ வசதி வந்துருச்சு, நாம் எல்லாம் கொஞ்சம் அங்கே ஏற்றுற மாதிரி நம்ம இங்கேயும் ஏற்றுவோமே அப்படிங்கிறது வந்தது. அகல் விளக்கு தான் சிறப்பு. மடக்குன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். என்னது மடக்கு, அதில் தான் விளக்கு ஏற்றி வச்சுட்டு இருந்தா எல்லா கோயில்களிலுமே ஒரு காலத்தில். அப்போ மண்ணினால் செய்த விளக்கு என்பது பஞ்சபூதத்திற்கு சமம். அந்த பஞ்சபூதத்தை திருப்திப்படுத்துவதற்காக அகல் விளக்கு ஏற்றுவது. அந்த ஏற்றக்கூடிய டைமுக்கு நித்திய பிரதோஷம் என்பது பெயர். இதான் முதல் பிரதோஷம், இது தெரிஞ்சு வச்சுக்கணும் எல்லாரும். அதுக்கு பிறகு வளர்பிறையில் வரக்கூடிய சுக்கில பட்சத்தில் வரக்கூடிய பிரதோஷம், இது வளர்பிறை பிரதோஷம். கிருஷ்ணபட்சத்தில் வரக்கூடியது தேய்பிறை பிரதோஷம். இப்போ இது 3 தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அடுத்தது சனிக்கிழமை அன்றைய தினத்தில் வரக்கூடிய பிரதோஷத்திற்கு மகா பிரதோஷம்னு தெரியும். இது 4 தெரிஞ்சிச்சா? 5வது பிரதோஷத்துக்கு நாம் இருக்க மாட்டோம். பிரளய பிரதோஷம்னு பேர். எப்ப அழியும் உலகம்? பிரளயம் என்கின்ற ஒன்று நடந்தால் அது பிரதோஷ காலத்தில் மட்டும்தான் நடக்கும். இது தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கு பேர் பிரளய பிரதோஷம்னு பேர். அப்ப நீங்க நான் எல்லாம் யாரும் இருக்க மாட்டோம். யாரும் எங்க இருக்க மாட்டோம்? பூமியில இருக்க மாட்டோம். ஆனா எல்லாரும் எங்க இருப்போம்? ஒரு கேள்வி கேட்கணும்ல, நீங்கெல்லாம் எங்க இருப்பீங்க? கார்ணீஸ்வரருக்குள்ள இருப்போம். சிவலிங்க சொரூபத்துக்குள் 84 லட்ச யோனி வேதமும் ஐக்கியமாக கூடிய காலத்திற்கு பிரளய பிரதோஷம் என்பது பொருள். நம்மெல்லாம் இறைவனோடு இறைவனாக ஒடுங்கி விடுவோம் அந்த சிவலிங்க சொரூபத்துக்குள்ள, லிங்கோத்பவருக்குள்ள. அதுதான் பிரளய பிரதோஷம், 5வது பிரதோஷம். அதை நிச்சயமா நம்ம எல்லாம் பார்க்க மாட்டோம். நிச்சயமா நமக்கு அது கிடைக்காது, அந்த பாக்கியம் கிடைக்காது. ஏன்னா நம்ம எல்லாம் சிவலிங்கத்துக்குள்ள ஐக்கியமானதுக்கு அப்புறம் தான் பிரளயம் வரும். அதனால அதுக்கு பிரளய பிரதோஷம் அப்படின்னு பேரு. இப்போ அது போன்ற இங்க இறைவன் என்று சொல்லக்கூடியவர் ஆதி மூலமாக இருக்கின்றார், ஆதி மூலவராக இருக்கின்றார். வழிபாடு என்று சொல்லக்கூடியது பிரளய காலத்தில். பிரளய காலத்துல வேதங்கள் பயந்ததா, நாங்க அழிஞ்சு போயிடுவோம் சுவாமி, நாங்கள் அழியாமல் இருப்பதற்கு என்ன செய்வது அப்படின்னு சொல்லி கைலாயத்தில் இருக்கக்கூடிய ஈசனிடத்தில் வேதம் கேட்டது. எது? ரிக்வேதம், எதிர்வேதம், சாமவேதம், அதர்வன வேதம். இந்த 4 வேதங்கள் கேட்டது. கேட்ட அடுத்த வினாடி அதற்கு இறைவன் சொல்றார், தென்னாடு என்று சொல்லக்கூடிய நாடு உண்டு. அந்த நாட்டில் கைலாசத்துக்கு முன்னாடியே ஆதிமூலவர் இறைவன் அங்கு இருக்கின்றார். கைலாசத்துக்கு முன்னாடியே இருக்கிறார்னு அர்த்தம். நெல்லையப்பர் எப்ப இருக்கிறாரு? கைலாயத்திற்கு முன்னதாகவே இருக்கிறாரா? நான் சொல்லல, திருநெல்வேலி சருக்கம் என்று சொல்லக்கூடிய திருநெல்வேலி புராணம் சொல்லுகிறது. எங்கேயோ வந்து கட்டுக்கதையெல்லாம் சொல்லுற மாதிரிலாம் நினைச்ச கூடாது. திருநெல்வேலி புராணத்தில், நெல்லையப்பர் புராணத்தில், அந்த புராணத்தில் இருந்து எடுக்கப்பட்ட வரலாற்றை உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இறைவனுடைய கருணையினாலே கைலாயத்தில் இருக்கக்கூடிய இறைவன் சொல்றார் இந்த வேதத்துக்கிட்ட, என்னென்றார், நான் தோன்றுவதற்கு முன்னதாகவே அங்க எது இருந்தது? ஆதி கைலாயம் என்று ஒன்று இருக்கின்றது, தென்னாட்டில் இருக்கின்றது. அந்த ஆதி கைலாசநாதரை போய் நீங்கள் வழிபாடு செய்தீர்களானால் அங்கு காப்பாற்றப்படுவீர்கள். இந்த 4 வேதமும் வந்து அங்கு பூஜை பண்ணது. பூஜை பண்ணி முடிச்ச உடனே உலகம் பிரளயமானது. அப்படி பிரளயமா ஆகின்ற பொழுது அந்த நெல்லையப்பருக்கு உள்ளர இந்த 4 வேதங்களும் பதிந்திருந்து மீண்டும் பிரம்மா கைக்கு போய் அந்த வேதம் சேர்ந்தது. அப்பேற்பட்ட வேதத்தை காப்பாற்றி கொடுத்ததனால அவருக்கு வேதபுரீஸ்வரர் என்கின்ற பெயரும் உண்டானது. அந்த இடம் நெல்லையப்பர். ஒரு முறையாவது தரிசிக்கணுமா வேண்டாமா? யாரெல்லாம் தரிசனம் பண்ணிக்கிறீங்க?
பரவாயில்ல, நிறைய பேர் இருக்கீங்க. நெல்லையப்பரை தரிசனம் பண்ணது நிறைய பேர் இருக்கீங்க. அங்கே இன்னொன்று, ஆதி மூலவர் மகாலிங்கம் என்பது அவருடைய பெயர். முதல் லிங்கம் அதுதான், முதல் லிங்கமே நெல்லையப்பர் தான். அதுக்கடுத்து கைலாயத்தில் உள்ளது இரண்டாவது லிங்கம். கைலாயத்தில் இருக்கக்கூடிய, இப்போ நேத்தைக்கு நம்ம நாகராஜன் ஐயா சொன்னார் இல்லை, பொன்னார் மேனியனே, அந்த மேனியை பார்த்தோம். யாருக்குமே அந்த பாக்கியம் கிடைக்கல. எங்களுக்கு நான் நேற்று சொன்னதுலேருந்து எனக்கும் கைலாசத்தை பார்க்கணுன்னு ஆசை வந்து, அவர் மட்டும் பார்த்துட்டாரு, நாம் ஏன் பார்க்காம இருக்கோன்னு ஆசை. அவராக கூப்பிட்டா போவோம், இல்லையா பர்மனண்ட்டாக போவோம்னு நினச்சின்னுக்கிறேன். ஆமாம், அவராக கூப்பிட்டா முன்னாடியே போயிடுவோம், அவர் கூப்பிடலன்னா பர்மனண்ட்டாக எப்போ கூப்பிட்றாரோ அப்போ போய்க்கலான் இருக்கேன். இரண்டாவது கைலாயத்தில் இருக்கக்கூடிய லிங்கம் இரண்டாவது, காசியில் இருக்கக்கூடிய லிங்கம் மூன்றாவது, கேதார்நாத்தில் இருக்கக்கூடியது நான்காவது லிங்கம். அப்போ முதல் லிங்கம் யாரு? நெல்லையப்பர் தான் முதல் லிங்கம். ஆதி மூலவர்னு பேர் அவருக்கு, மகாலிங்கம்னு பேர் அவருக்கு. என்ன லிங்கம்? மகாலிங்கம் என்பது அவருடைய பெயர். அப்போ ஆதி என்று சொல்லக்கூடிய காலத்தில், பிரளய காலத்தில் இருந்தே அவர் இருக்கின்றார் என்பது இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ முன்னாடி வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க, இப்ப நாமும் வழிபாடு பண்ணியிருக்கிறோம் இல்லையா? யுகம் திரேதாயுகம், கிரேதாயுகம், துவாபர யுகம். துவாபர யுகத்துல வழிபாடு பண்ணி இப்ப நாம கலியுகத்துல வழிபாடு செய்யறோம். அப்போ ஒரு யுகம் தோறும் இருக்கிறவர் யாரு? நெல்லையப்பர். அப்போ ஒரு முறையாவது பார்க்கணுமா வேணாமா? காசிக்கு போனா என்ன புண்ணியமோ, கேதார்நாத்துக்கு போனா என்ன புண்ணியமோ, கைலாயத்துக்கு போனா என்ன புண்ணியமோ, இந்த மூணும் சேர்த்து ஆதி கைலாசநாதராக இருக்கக்கூடிய நெல்லையப்பர் கொடுக்கிறாருன்னா நாம் எல்லாம் தரிசனம் பண்ணமா வேண்டாமா? அப்போ எப்பேற்பட்ட பெருமான், அப்படியாவது கண்லையாவது அப்படி பார்த்துடணும். ஒரு முறையாவது என்ன பண்ணணும்? கண்லையாவது பார்த்துடணும். காசிக்கு போறீங்களோ இல்லையோ, கைலாசத்துக்கு போறீங்களோ இல்லையோ, கேதார்நாத்துக்கு போறீங்களோ இல்லையோ, ஆக மொத்தத்தில் யாருக்கு போகணும்? நெல்லையப்பருக்கு போகணும்னு முடிவு பண்ணி வச்சுக்கோங்க. திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய அந்த நெல்லையப்பர் தலம் நம்மளுடைய ஆதி கைலாசநாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய தலம். இந்த தலத்தை யாரெல்லாம் வழிபாடு செய்திருக்கிறார் அப்படின்னா, 33 கோடி தேவர்கள் வழிபாடு செய்திருக்கிறார்கள். இந்திரன் வழிபாடு செய்திருக்கிறார், சந்திரன் வழிபாடு செய்திருக்கிறார், சூரியன் வழிபாடு செய்திருக்கிறார், வருணன் வழிபாடு செய்திருக்கின்றார், அகத்தியர் வழிபாடு செய்திருக்கின்றார். 33 கோடி தேவர்கள் வழிபாடு செய்திருக்கிறாங்க. அதை விட இன்னொரு சிறப்பு இப்போ வருது. இதே திருநெல்வேலி தலத்தில் இன்னொரு சிறப்பு வருது. என்னன்னு கேட்டீங்கன்னா, பார்வதி திருக்கல்யாணத்தினுடைய கோலம் காண்பித்தார் அகத்தியருக்கு. இந்த பார்வதியை கல்யாணம் பண்ணிட்டு, பார்வதியை கல்யாணம் பண்ணிட்டார். கல்யாணம் பண்ணிய பொழுது தாரவாத்து கொடுக்கறதுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. யார் தாரவாத்து கொடுக்கறதுன்னு பக்கத்திலேயே நிற்கிறார் நாராயணர். அவருக்கு தாரவாத்து கொடுக்கக்கூடிய பர்வதராஜனும் நிற்கிறார், மேனை நிற்கிறாங்க. இப்போ இவர் அண்ணனா இருந்து அங்க தாரவாத்து கொடுக்கணும். யாரு? பகவானாக இருக்கக்கூடியவர் யாரு? வைகுண்ட நாதனாக இருக்கக்கூடிய திருமால் தாரவாத்து கொடுக்கணும் பார்வதி கல்யாணத்துல. அவருக்கு பதைக்குது. அவங்க அப்பா அம்மா நிற்கிறாங்க, நாம் எப்படி போய் தாரவாத்து கொடுக்கறது அப்படின்னு அவர் கொஞ்சம் தயங்கி நின்னாராம். உடனே சிவபெருமான் சொன்னாராம், ஆதி மூலம் ஏன் தயங்குறீங்கன்னாராம். உங்கள் தங்கச்சியை என் கையில் பிடிச்சி கொடுக்கறதுக்கு என்ன தயக்கம்? இல்லை சுவாமி, அப்பம்மா இருந்தாலும் அண்ணா நீதானே தாரவாத்து கொடுக்கணும். ஆமாம், அப்படி தாரவார்த்து கொடுக்கக்கூடிய பொறுப்பை நாராயணர் கையில கொடுத்தாரு சிவபெருமான். அப்படி கொடுத்ததுனால என்ன பண்ணிட்டாரா, இதுக்காகவே இவரை நாம பூஜிக்கணுமேன்னு நாராயணருக்கு ஒரு ஆசை வந்துட்டுது. ஆசை வந்ததை இப்ப நாராயணர் யோசிக்கிறார். கைலாசத்துக்கு ஒரு முறை போனார். கொஞ்சம் கவலையா இருந்தது. என்ன சாமி நாராயணா, என்ன வருத்தம்னார். ஒன்றும் இல்லை சாமி, இல்லை
முகம் கொஞ்சம் வாட்டமாக தெரியுதே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சுவாமி. இல்லை, அவ்வளவு பேர் இருந்தாங்க, என்னை கூப்பிட்டு வச்சு தாரவாத்து கொடுங்கன்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா, அதுக்கு நன்றி செலுத்தணும் சுவாமி. என்ன சொர்க்கத்தில் இடம் தர போறியா? ஒரு 4 ஃப்ளாட் சீதளமா, தங்கம் வைரம் வைடூரியம். நேத்திக்கும் முந்தா நாளும் ஒரு பள்ளிகொண்ட நாதர் வந்தார். நான் கூட ஸ்டேட்டஸில் வச்சுருந்தேன், ஆதி பத்மநாப சுவாமி அப்படின்னு. 3000 வருஷத்திற்கு முன்னாடி உள்ள கிட்டத்தட்ட 78,000 லட்சம் கோடியா அந்த ஒரு சிலை. 78,000 கிலோ தங்கத்தில் கிட்டத்தட்ட 1 கோடி வைரம் பதிச்சு வச்சுக்கிறாங்களாம். அதனுடைய மதிப்பு அளவிட முடியலையாம். பிரேசிலில் இருந்து வந்தாங்களாம் அதை அளவிடுறதுக்காக. எவ்வளவு வைரம் மதிப்பென்ன, தங்கத்தினுடைய மதிப்பென்னு அவங்க மதிப்பை போட்டு போட்டு மயக்கம் அடைஞ்சிட்டு போயிட்டாங்களாம். மதிப்பு போட்டு போட்டு பார்த்து மயக்கம் அடைஞ்சிட்டு போயிட்டாங்களாம். இது மதிப்பு போட முடியல, அது போயிட்டு எவ்வளவுன்னு தெரியல. ஒரு வைரமும் 78 கேரட்டாம், 78,000 கேரட். இதுவரைக்கும் அந்த மாதிரி ஒரு வைரத்தை இதுவரைக்கும் யாருமே பார்த்ததில்லை அப்படின்னு சொல்கிறாங்களாம். அவ்வளவு கேரட்டாம். அப்பேற்பட்ட பொக்கிஷ அந்த நாதர் இல்லையா. சிவபெருமான் கேட்குறார், ஒருவேளை அதில் மாதிரி இருந்து ஏதாவது ஒரு 4 கொடுக்கும். இல்லை சார், வேற என்னதான் செய்யறதா உத்தேசம்? இல்லை, உங்களை வழிபாடு செய்யலான்னு ஒரு ஆசை. வழிபாடா? என்ன வழிபாடு? இல்லை, என் நெஞ்சில் சிவலிங்கத்தை வச்சு இன்னைக்கும் சிவ அடியார்கள் செச்சை என்று ஒன்று போடுவா. பார்த்துக்கிறீங்களா? பார்த்ததில்லை. வாரியார் சுவாமிகள் சிகப்பு அண்ணா கயிறில் இப்படி கட்டி தொங்க விட்டுருப்பார். அது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் இப்படி இருக்கும். அது உள்ளே ஒரு சிவலிங்கம் இருக்கும், வெள்ளியில் இருக்கும். அதை மூடியை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை எடுத்து தினமும் வச்சு பால் ஒரு சொட்டு, தயிர் ஒரு சொட்டு, தேன் ஒரு சொட்டு ஏதாவது விட்டு அபிஷேகம் பண்ணி அவருக்கு ஒரு ஆடை, சின்னதாக ஒரு குட்டியாக ஒரு ஆடை கட்டி மறுபடியும் அந்த சச்சைக்குள்ளே வச்சு மறுபடியும் போட்டுக்கணும். அது போட்டுக்கணும். அப்படி தான் நான் பார்த்துருக்குறேன். இது என்ன நெஞ்சு? இல்லை சுவாமி, நீங்கள் குட்டி கைலாசநாதரை என் கைக்கு வரணும், அந்த கைலாசநாதரை என் நெஞ்சியில் நான் படுத்துட்டுருக்கணும். அப்படி படுத்துக்கிட்டு என் மேலே வச்சுட்டே நான் பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏயா, உனக்கு வேறு மாதிரி ஆசை தோணலையா? இந்த மாதிரி ஒரு ஆசை தான் வேணுமா? ஆமாம் சுவாமி, இதுதான் வேணும். பார்வதி திருக்கல்யாணம் செய்து கொடுத்ததற்கு நன்றி செலுத்தும் விதமாக இன்னைக்கும் நெல்லையப்பர் கோயிலில் ஆதி மூலம் என்று சொல்லக்கூடிய, அவர் ஆதி மூலவர், இவர் ஆதி மூலம், இவர் ஆதி மூலம் என்று சொல்லக்கூடிய நாமத்தோடு சிவலிங்கத்தை நெஞ்சில் சுமந்து கொண்டு அந்த நெல்லையப்பர் கோயில்ல பள்ளிகொண்ட நாதராக காட்சி கொடுப்பார். அவர் நெஞ்சில சிவலிங்கம் இருக்கும். இன்னைக்கும் யாரெல்லாம் பார்த்தீங்க? அதெல்லாம் ரொம்ப விசேஷம். ஏன்னா நெல்லையப்பர் கோயிலுக்கு போகிறது விசேஷம் இல்லை, நெல்லையப்பரை பார்க்கறது விசேஷம் இல்லை. ஆனால் இந்த காட்சி என்று சொல்லக்கூடியது வேற எந்த தலத்துக்கும் இல்லை. திருமாலுடைய மார்பகத்தில் சிவலிங்கம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தலம் எதுடா அப்படின்னா, திருநெல்வேலி என்று சொல்லக்கூடிய தலத்தில் இருக்கக்கூடிய நெல்லையப்பர் கோயில்ல மட்டும்தான் இது உண்டு. வேற எந்த தலத்திலும் இல்லை. வேற எந்த தலத்திலையும் இல்லைன்னா கீழே கையாண்டு இருக்கும், இல்லைன்னா வேற எங்கேயாவது கால் மாட்டில் இல்லை வேற எங்கேயாவது வச்சு பூஜை பண்ற மாதிரி இருக்கும். ஆனா நெஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு ஆதி மூலத்தை பார்க்க முடியாது. பள்ளி கொண்டிருப்பார்.
அந்த பள்ளி கொண்டிருக்கக்கூடிய படுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த யாரு பத்மநாப சுவாமியினுடைய நெஞ்சுக்கு மேல சிவலிங்கம் இருக்கும். அந்த சிவலிங்கத்தை இறைவன் பூஜை செய்து கொண்டிருப்பார். யாரு? திருமாலாக இருக்கக்கூடிய பெருமாள். செடியாய வல்வினை தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயில் வாசலில் அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடத்தி இயங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாயை காண்பேனோ. குலசேகர் ஆழ்வார் சொல்றார், வாசப்படியாய் இருந்து பார்க்க மாட்டேனா அப்படின்றார். அப்பேற்பட்ட திருமாலே இந்த நெல்லையப்பர் தலத்தில் தான் என்னவாக இருக்கிறார்? ஆதி மூலமாக இருந்து அவர் ஆதி கைலாசநாதராக இருந்து அந்த கைலாசநாதரை சிவலிங்கமாக கைலாயத்தில் இருந்து கொண்டு வந்து தன்னுடைய நெஞ்சில் வைத்து பூஜை செய்யக்கூடிய ஒரு தலம் அப்படின்னு சொன்னா அது திருநெல்வேலி தலம். ஒரு முறையாவது நாமெல்லாம் பார்க்கணுமா வேண்டாமா? பார்க்கணும் இல்லையா? பாக்கியம். ஏன்னா நீங்கள் நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், வடநாட்டுக்கு போகணும் வடநாட்டுக்கு போகணும், அங்கே தான் பெரிய பெரிய கோயிலெல்லாம் இருக்கான். நம்ம நாட்டில் இருக்கிற கோயிலை சுற்றி பார்க்கறதுக்கே நமக்கு ஆயுசு போதாது. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்களை சுற்றி பார்ப்பதற்கே நமக்கெல்லாம் என்ன போதாதான்? ஆயுள் என்று சொல்லக்கூடியது போதாது. அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய தலம் எது? இந்த திருநெல்வேலி என்று சொல்லக்கூடிய தலம். அந்த தலத்தில் இன்னும் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க பஞ்ச சபைகளில் தாமிர பரணி அப்படின்னு சொல்லக்கூடிய தாமிர சபை. தாமிரம்னா என்னது? தாமிரம்னா என்னது? எதுக்கு சொல்வீங்க? செப்பு தாமிர சபை, செப்புனால ஆனது அப்படின்ற இல்லையா? அங்க இருக்கக்கூடிய சபையில 5 சபைகள். என்னென்ன சபை? ரத்தன சபை, தாமிர சபை, அதுக்கப்புறம் சித்திர சபை, அதுக்கப்புறம் பொற்சபை, கனக சபை. எத்தனை இருக்கு? 5 சபை. 5 சபை. அதில் முதல் சபை எது? தாமிர சபை என்று சொல்ல முதல் தலம் ரத்தன சபை. எது? திருவலங்காடு. அதுதான் முதல் சபை. காரைக்கால் அம்மையாருக்கு மோட்சத்தை கொடுத்த தலம் தான் ரத்தன சபை. அதுதான் முதல் சபை. தாமிர பரணி என்று சொல்லக்கூடிய இந்த சபை குற்றாலம். எது? குற்றாலத்தில் என்ன சபை? அது சித்திர சபை. சித்திரத்தினாலேயே வரைந்து வைத்திருக்கக்கூடிய சபை. பொற்சபை எது? சிதம்பரம் பொற்சபை கனக சபைன்னு பேரு. வெள்ளியம்பதி. வெள்ளியம்பதி சபை எது? மதுரையம்பதி. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். சிவ அடியார்களா இருக்கிறது மட்டும் பெரிய விஷயம் இல்லை. ஒவ்வொரு சபையிலும் இறைவன் அந்த ரூபத்தில் என்னவாக நடனமாடுறார்? அந்த தாமிரத்தை ஏற்று அதிலிருந்து நடனமாடுறார். யாரு? நடராஜ பெருமானாக இருக்கக்கூடியவர் அந்த சபையில் அந்த தாமிரத்தினால் ஆனவர்னு அர்த்தம். அப்பன்னா சிதம்பரத்தில் இருக்கிற நடராஜ பெருமான் எதுல? தங்கத்தினால் ஆன நடராஜ பெருமான். பொற்சபை அப்படின்னு சொல்ற இல்லையா? பொன்னால் ஆனவர்னு அர்த்தம். கனக சபை அப்படின்னா ஆனந்த தாண்டவம் ஆடுறாருன்னு அர்த்தம். எங்க? அந்த இடத்துல. அதற்கு பிறகு இங்க ரத்தன சபைனா என்ன அர்த்தம்? பஞ்ச ரத்தினம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பஞ்சலோகம். அந்த பஞ்சலோகத்தினால் ஆனவர்னு அர்த்தம். இந்த தலம் எந்த தலம்? தாமிர சபை அப்படின்னு சொல்றோம் இல்லையா? தாமிரம் என்பது எதை குறிக்கும்? செம்பை குறிக்கக்கூடியது. ஏன்? கலசம் ஒவ்வொரு கோபுரத்திலையும் கலசம் எதில் வச்சுருப்பா? எதில் வைப்பீங்க? செம்புல வைப்பீங்க. யாருக்காவது அதனுடைய தாற்பயம் என்னன்னு தெரியுமா? ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் ஒன்று. இன்னொன்று பஞ்சபூதங்கள் என்று சொல்லக்கூடியதனால அந்த தலம் எந்தெந்த இடத்திலெல்லாம் அந்த செம்பு என்று சொல்லக்கூடியதன் மூலியமாக கலசம் வைக்கப்பட்டிருக்கோ அந்த வைக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லைக்கு உட்பட்ட இடத்தில் இடிவிடாது, மின்னல் தாக்காது என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதங்களினால் எந்த ஒரு தீங்கும் விளைவிக்காது என்பதற்கு அந்த கலசம் அதை ஈர்த்து கொள்ளும்.
அதை ஈர்த்து கொள்ளக்கூடிய வலிமை அந்த கலசத்திற்கு மட்டுமே உண்டு, வேற எதுக்குமே கிடையாது. இடி இடிக்குதுன்னா அந்த இடியை எது தாங்கிக்கணும்? அந்த கலசம் தாங்கிடும், வேற எதுவும் தாங்காது. ஏன் உயர உயரமாக கோபுரம் கட்டப்பட்டது? அந்த கோபுரத்துக்கு மேலே ஏன் கலசம் 9 நிலைய 11 கலசம் வைக்கப்பட்டதுன்னா அந்த இடியும் மின்னலையும் தாங்கக்கூடிய வலிமை என்று சொல்லக்கூடியது அந்த செப்பு என்று சொல்லக்கூடிய தாமிரத்திற்கே அந்த வலிமை உண்டு, வேற எதுக்கும் கிடையாது. கரண்டை ஈர்க்கக்கூடிய வலிமை என்று சொல்லக்கூடியது அதுக்கு உண்டு. அதனால தான் நாம் எல்லாம் ஒயர், கரண்ட்டுக்கு ஒயர் போகுதில்லை, அது எதில் கொடுத்துக்கிறாங்க? பெரும்பாலும் செப்பு கம்பி கொடுத்துக்கிறாங்க. ஏன் அது கொடுத்துக்கிறாங்க? வேகமாக, ஸ்பீடாக, வேகமாக அதை கொடுத்து அதை கொண்டு போய் ஒளி ரூபமாக கொடுக்கக்கூடிய வல்லமை, ஈர்க்கக்கூடிய வல்லமை அதுக்கு மட்டும்தான் உண்டு. அலுமினியம் கொடுக்கும், ஆனால் சட்டுன்னு என்ன ஆகிடும்? அருந்து போயிடும், எரிஞ்சு போயிடும் சீக்கிரமாக. ஆனால் இது கொடுத்தீங்கன்னா என்ன ஆகாது? ஒன்றுமே ஆகாது. அதனால தான் அதை பயன்படுத்தி இப்பெல்லாம் லைன் கொடுக்கறதுக்கு காரணம். அதே போல தான் இடியிலிருந்து வரக்கூடியதும் மின்னலிலிருந்து வரக்கூடிய வலிமையை, கரண்டை ஈர்க்கக்கூடிய வலிமை அந்த கலசத்திற்கு உண்டு. அப்போ இயற்கையாகவே தாமிர சபை எது? இந்த திருநெல்வேலி சபை. இயற்கையாகவே, இன்னைக்கு நேற்று இல்லை, இயற்கையாகவே அந்த சபைக்கு என்ன பேரு? தாமிர சபைன்னு பேரு. அப்போ பஞ்சபூதங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைக்கக்கூடிய தன்மை எந்த தலத்துக்கு உண்டு? அந்த திருநெல்வேலி என்று சொல்லக்கூடிய தலத்துக்கு உண்டு. அதனால தான் இன்னைக்கும் கைலாயத்துக்கு போனீங்கன்னா கூட என்ன சொல்லணும்? தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏன்னா ஆதி கைலாசநாதர் எங்க இருக்கிறார்? இந்த நெல்லையப்பர் கோயில தான் இருக்கார். எங்க இருக்கிறாரு? நெல்லையப்பர் கோயில தான் இருக்கார். அங்க 14 ஏக்கர் பரப்பளவுக்கு நடுவே இந்த நெல்லையப்பர் இருக்கிறார். எத்தனை ஏக்கர்? 14 ஏக்கர் பரப்பளவு கொண்டது இந்த நெல்லையப்பர் கோயில், காந்திமதியினுடைய கோயில். அவ்வளவு கோயில்களிலையும் அவ்வளவு சிறப்புமிக்க, அவ்வளவு சுற்றுப்புறங்களையும் வைத்திருக்கக்கூடிய ஒரு கோயில் நெல்லையப்பர் கோயில். பெரிய கோயில், பெரிய கோயில். அதுல என்னென்ன மண்டபம் இருக்கு பாருங்க. நீராடி மண்டபம், ஊஞ்சல் மண்டபம், திருக்கல்யாண மண்டபம், ஆயிரங்கால் மண்டபம், வசந்த மண்டபம், சங்கிலி மண்டபம், சோமவார மண்டபம், நவகிரக மண்டபம், மகா மண்டபம், அனைத்து சிற்ப வேலைப்பாடுகளால் அமைக்கப்பட்டது நெல்லையப்பர் கோயில். அப்போ வாழ்க்கையில என்ன பண்ணணும்? ஒரு முறையாவது தரிசனம் பண்ணணும். இன்னொன்று, இந்த எல்லா கோயிலையும் துர்கை, ஒரு துர்கை தான் வச்சிருப்பாங்க. ஒரே துர்கை தான் இருக்கும் எல்லா கோயில்லையுமே. சிவன் கோயிலில் ஒரு துர்கை தான் இருக்கும். ஆனால் இந்த நெல்லையப்பர் கோயிலில் மட்டும் 2 துர்கை என்று சொல்லக்கூடியவர்கள் இருப்பாங்க. சிறப்பு அம்சம். எத்தனை துர்கை? 2 துர்கை என்று சொல்லக்கூடியவர்கள் இருப்பார்கள். அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய தலம் எது அப்படின்னு சொன்னா அது இந்த நெல்லையப்பர். அது மட்டும் இல்லாம பழமையான கல்வெட்டுகளும் இருக்கின்றது. ஆதி கைலாசநாதர் எப்படி வந்தார், அவர் எந்த காலத்துல இருந்து இந்த இடத்தில் இருக்கின்றார், அப்ப இந்த கோயிலை யார் கட்டியது, இந்த கோயிலுக்கு யார் இதை நிலம் கொடுத்தது, இதை கட்டிய மன்னர்கள் யார் யார், பராமரித்தவர்கள் யார் யார், இதை எல்லாமே பழைய கல்வெட்டுகள் இருக்கக்கூடிய ஒரு பழமையான தலம் எது? இந்த நெல்லையப்பர் என்று சொல்லக்கூடிய திருநெல்வேலி தலம். அதனால முழுமையா நாமெல்லாம் என்ன பண்ணணும்? ஒரே ஒரு முறையாவது இந்த நெல்லையப்பரை தரிசனம் பண்ணணுமா இல்லையா? பார்வதி திருக்கல்யாணத்திற்கு கொடுத்த பொழுது அந்த தாரவாத்து கொடுத்ததற்கு நன்றி சொல்லும் விதமாக இன்னைக்கும் அந்த ஆதி மூலம் என்கின்றவர் பூஜை செய்து கொண்டிருக்கின்றார் என்றால் அப்பேற்பட்ட ஒரு புண்ணிய தலத்தை யாரு? காக்கும் கடவுள் திருமாலே பூஜை செய்த ஒரு தலம்னா நாமெல்லாம் ஒரு நாளாவது போய் அப்படி இருக்கிறோம் கூப்பிட வேண்டாமா? ஒரே ஒரு நாளா
போக வேண்டாமா? 100 வருஷம் வாழ்றோம்னா ஒரு நாளாவது அந்த நெல்லையப்பருக்காக ஒதுக்கினோமே. ஆனால் எப்படி அந்த ஆதி மூலத்திற்கு இடம் கொடுத்தாரோ அதே போல நமக்கும் அவருடைய திருவடி நிழலில் இடம் கொடுப்பார் என்பதை கூறிக்கொண்டு, திருநெல்வேலி தலம் நிறைவுற்று திருவெண்காடு என்று சொல்லக்கூடிய பிரம்ம வித்யா பிரணவ பீடம் அடுத்த தலமாக இருக்கக்கூடியது நாளை தொடரும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, நாளை தலம் திருவெண்காடு. இந்த திருவெண்காடு ஈஸ்வரர் என்னென்ன திருவிளையாடல் எல்லாம் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நாளைய தினத்தில் பார்க்க இருக்கின்றோம். அந்த தலமும் நம்ம ஸ்டேட்ல தான் இருக்கு, புத தலம் என்று சொல்லுவார்கள். அந்த தலத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் நாளைய தினத்தில் இந்த நிகழ்ச்சியின் மூலியமாக, தொடர் சொற்பொழிவின் மூலியமாக கண்டு இறைவனுடைய பாதார விந்தத்திற்கு நாமும் பாத்திரமாவோம் என்று சொல்லி, இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் இறைவன் நோயுற்று அடராமல், நொந்து மனம் வாடாமல், பாயிர் கிடவாமல், பாவியேன் காயத்தை ஓர் நொடிக்குள் நீக்கி உன் போரூரையா உன் சீரடிக்கீழ் வைப்பாய்னு சிதம்பரம் கேட்டது போல நாமும் இறைவன் கிட்ட நோயுற்று அடராமல், நொந்து மனம் வாடாமல், நாமும் பாயிர் கிடவாமல், பாவியேன் காயத்தை ஓர் நொடிக்குள் நீக்கி இறைவா உன் சீரடிக்கில் வைக்க வேண்டும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.